சவுதியில இருந்து ஹமீதுங்கிற சகோதரர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, உவைஸ் அல் கரணி தாபி அவர்களை பற்றி கூறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவைஸ் பின் ஆமீர் அவர்களிடம் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் கேட்க சொன்னார்கள். அவர் என்ன அமல் செய்து வந்தார், ஏன் அவருக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த உவைசுல் கரணி என்பவரை பற்றி சில ஹதீஸுகள் இருக்கிறது. அதை விளங்கினா அந்த கேள்வி வழங்கும். என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, அப்படின்னு ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல இருக்கிறது. முஸ்லீம்ல வரக்கூடிய ரெண்டு மூணு இடத்துல இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, இன்ன ஹைர தாபியின் ரஜுல், தாபியின்கள்ல சிறந்தவர் ஒரு மனிதர், யுகாலுலு உவைஸ், அவர் உவைஸ் என்று சொல்லப்படும். உலகு வாலிதத்துன், அவருக்கு தாயார் இருக்கிறார்கள். கானபிஹி பயாலும், அவருக்கு வெண்குஷ்டம் அந்த வெண்புள்ளி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ முருகு புல் எஸ்தாஃபிர் லக்கும், அவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, அவர்கிட்ட கேளுங்க. இதுதான் ஹதீஸ். இதான் அவர் கேட்ட ஹதீஸ். என்னன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சொந்த கருத்தா சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றாங்க. என்ன சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த யமன்ங்கிற பகுதியில உவைசுல் கரணி ஒருத்தர், கரணுங்கிற கபீலாவை சேர்ந்த கூட்டத்தை சேர்ந்த உவைஸ் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நல்ல ஒரு மனுஷன். அவர் எந்த மாதிரி நல்ல மனுஷன் கேட்டா, உங்களுடைய பாவத்தை மன்னிக்குமாறு அவரை துஆ செய்ய சொல்லுங்க அல்லாஹ்ட்ட. உவைஸ் அவர்களே, எங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை கேளுங்க என்று உம்மத் சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டுதான் இந்த கேள்வி கேட்கிறார். உவைசுல் கர்னி அப்படி என்ன செஞ்சாரு, இவர் போய் பாவ மன்னிப்பு கேட்க சொல்ற அளவுக்கு என்ன ஒரு தகுதி இருக்கிறது, என்ன விஷயம் கேட்கிறார். இந்த உவைசுல் கர்னி என்பவரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஹதீஸ் உமரில் அறிவிக்கப்படுதுல, இப்படி வருகிற ஒரு 2-3 அறிவிப்புகளை தவிர வேற பெருசாக இவரை பற்றி ஒண்ணுமே கிடைக்கவில்லை. இவர் பெரிய ஒரு மார்க்கத்துக்கு ஒரு பாடுபட்டவரோ, ஒரு தியாகியோ, மார்க்க அறிஞரோ, அல்லது பிரச்சாரம் செய்யக்கூடியவரோ அந்த மாதிரியான ஒரு ஆளாக வாழ்ந்தாரான்னு சொன்னா அது ரெக்கார்ட்ல இடம் பெற்றிருக்கணும். இப்ப ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் நீங்க பாக்குறீங்கல்ல, ஹதீஸ் ஆய்வாளர்கள், ஹதீஸ் அறிவிப்பாளர்கள், மார்க்க சம்பந்தமான விளக்கம் சொன்னவர்கள், அந்த மாதிரியான லிஸ்ட்ல இவர் வரவே மாட்டேங்கிறார். உவைசுல் கர்னின்னு ஒருத்தர், அபூ ஹனீஃபா இருந்தாரு, ஷாஃபி இருந்தாருலாம் பேசிக்கிறோம்ல, அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி ஆய்வு செய்வாரு, இத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த ஹதீஸ் கலையில அந்த காலத்துல இதெல்லாம் இருந்தா தான் மார்க்க சேவை. அந்த காலத்துல மார்க்க சேவைங்கிறது என்னன்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ்களை ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்லணும். அதான் அவருடைய கடமை. வேற என்ன செய்யப்படுறாரு, அவர் தொழுதுகிட்டு அவர் நோன்பு கொண்டு இருப்பது மட்டும் அவருடைய கடமை கிடையாது. மார்க்கத்தை அழகிய முறையில் எடுத்து சொல்லணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு மார்க்கத்துறை ஒரு தொடர்புடைய நன்மனிதராக இருந்திருப்பாரே ஆனால், அவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்களே ஆனால், அவர் வரலாற்றில் நினைஞ்சிருக்கணும், அதுல முத்திரை பதித்து இருக்கணும். இவரை பத்தி ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இவர் என்ன செஞ்சாருங்கிற ஒரு விஷயம் கூட சரியான முறையில கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா இவருடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட குறை இவரை பத்தி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க, பொய்கள்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க, அதாவது இப்னு ஜவுசிங்கிற அவங்க தன்னுடைய இட்டுக்கட்டப்பட்ட நூல்கள்ங்கிற புக்கிலையும், இப்னு ஹிப்பான் அவங்களும் அவர் இதை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல இருக்கிறாங்களாம். இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. இறங்கி, யா முஹம்மதே இன்னஹு சயஹ்ருஜு மின் உம்மத்திக ரஜுலுன், உங்க உம்மத்துல ஒரு மனிதர் தோன்றுவார், யஸ்ஃபவு, அவர் அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யக்கூடியவர். அப்ப யஸ்ஃபவுல்லாஹு ஃபி அததி ரபியாத வ முலர், ரபியா முலர் ஆகிய கபீலா கோத்திரத்தாருடைய எண்ணிக்கை அளவுக்கு அவருடைய பரிந்துரை அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். ஃபைன் அதரக்தஹு, நீங்கள் அவர்களை அடைந்தால் ஃபஸ்அலுஹு ஷஃபாஅத, நீங்க அல்லி உம்மத்திக்க, உங்க உம்மத்துக்கு அவருடைய ஷஃபாஅத்தை கேளுங்கன்னு அல்லாஹ் சொன்னானாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்களாம், அவர் எப்படி ஆள் தெரியுமா, அவருக்கு பரிந்துரை செய்யறதுக்குன்னு அல்ல அவர் படைச்சிருக்கிறான். அவர் எல்லாத்துக்கும் பரிந்துரை செய்ய ரெக்கமெண்ட் பண்ற அவருடைய வேலையை எவ்வளவு பேருக்கு பண்ணுவாருன்னு கேட்டா, ரபியா முலரு ஆகிய கோத்திரத்தார் எண்ணிக்கை அளவுக்கு அவ்வளவு பெரிய நம்பருக்கு பரிந்துரை செய்வாரு. நீங்க ரசூலுல்லாஹ்வே நீங்க அந்த மனிதரை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஓய்ஸுக்கு நீங்க கேளுங்க. எப்படி கேளுங்க, ஓய்ஸ் அவர்களே என் உம்மத்துக்கு நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு ஒரு நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய சிபாரிசை கேட்கணும் என்றெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிப்ரீலே மா இஸ்முஹு,
அவருடைய பேர் என்ன அப்படின்னு அம்மா இஸ்மு உவைஸ் அவருடைய பேர் என்று சொன்னதாகலாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த செய்திகளை அறிவிக்கிறது யாருன்னு கேட்டா முகமது பின் அய்யூப்னு ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். அதாவது இப்னு உமர் சொன்னதாக, இப்னு உமருக்கு நாஃபி சொன்னதாக, நாஃபிக்கு மாலிக்கு சொன்னதாக, மாலிக்கு முகமது அய்யூப் சொன்னதாக இந்த பதிவாகிட்டு. இந்த முகமது பின் அய்யூப்ங்கிற ஆள் யாருன்னு கேட்டா திட்டமிட்டு போய் சொல்றவர். ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத ஒன்றையெல்லாம் ரசூல்லா சொன்னாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். அதை வச்சு பார்க்கும் பொழுது உவைசுல் கர்னி சம்பந்தமாக சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாமே பொய் தான். எந்த அளவுக்கு எவ்வளவுதான் உண்மை என்று கேட்டா அதுல இப்னு ஜௌசி என்ன சொல்றாங்க, இன்னமா யஸீஹு அன் உவைஸ் கலிமாத்துன் யஸீரத்துன் ஜரத்லஹு உமர். உமர் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு செய்தியை தவிர பெருசா இவரை பற்றி ஒண்ணுமே கிடையாது, இவரை பற்றி எந்த ஒரு விஷயமும் ஆதாரப்பூர்வமானது இல்லைன்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு இப்படி சொன்னாங்க என்பது மட்டும்தான் நிக்கிறது. சரியா? எப்படி அவரை கண்டா நீங்க சிபாரிசை சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா இந்த ஒரு செய்தியில பல விதமான சந்தேகங்கள், பல அடிப்படையான விஷயங்களுக்கு முரண்பாடுகள் வருது. எப்படி வருதுன்னு கேட்டா இந்த உம்மத்திலே மிக சிறந்தவர்கள் யாரு? சஹாபாக்கள்னு சொல்றோம். அந்த சஹாபாக்களே ரொம்ப சிறந்தவங்க யாருன்னா ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துல ஏற்றவங்கன்னு சொல்றோம். அதுலயும் சிறந்தவங்க யாருன்னு கேட்டா பத்ர் போர்ல கலந்துகிட்டவங்க இப்படி வகையா பிரிக்கிறோம். அதுலயும் ரொம்ப சிறந்தவங்க யாருன்னு கேட்டா 10 சஹாபாக்கள் அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள். அந்த 10 சஹாபாக்கள்ல தான் உமரும் வர்றாரு. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி அந்த 4 பேர் அதுல அடங்குவார்கள். அந்த 10 இந்த 4 கலீஃபாக்களை சேர்ந்தவர்கள் உம்மத்துல என்ன நம்ம எல்லாருமே கருதி வைத்திருக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாத பிரகாரம் இந்த 10 பேருமே சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லியாச்சு. அப்படியான ஒரு சஹாபிக்கு இல்லாத ஒரு அந்தஸ்தை இவருக்கு இருப்பதாக இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நுபுவத்தா இருந்தா, நபியாக இருந்தால் அது அல்லாஹ் எதையும் பார்க்காம தேர்ந்தெடுத்து விட்டுருவோம், அது ஒரு விஷயம். இவருக்கு ஒரு அந்தஸ்துக்கு வேற நபி இல்லாத ஒரு ஆளுக்கு ஒரு தரஜா கொடுப்பதாக இருந்தால் அவங்களுடைய அமல்கள், அவங்களுடைய சேவைகள், அவங்களுடைய தியாகங்கள், அதை வச்சு ஏதாவது ஒரு அந்தஸ்து எல்லாம் குடிப்பான். இதுல எப்படி வருதுன்னு கேட்டா சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்ல, நீங்க எல்லாம் ஒண்ணுமில்ல, அவர் உங்களுக்கு எல்லாம் சிபாரிசு செய்யறாரு. அப்ப சஹாபாக்களை விட அபூபக்கர், உமர்லாம் இருந்திருப்பாங்களே, எல்லாரும் தானே இருந்திருப்பாங்க அந்த சபையில. அந்த சஹாபாக்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, நீங்க எல்லாம் அவரை பார்த்து அவர்கிட்ட பாவம் மன்னிப்பு தேட சொல்லுங்க, அவர் உங்களுக்கா பாவம் மன்னிப்பு தேடுவாரு, அவருக்கு விட்டா ஏத்துக்குருவாங்க. அப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்துல இல்லவே இல்லை. பேசிக்கு தப்பு. எந்த ஒரு மனிதரும் துவா செய்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு அப்படி கொடுக்கப்பட்டவர் யார் இருக்காங்களா? அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சிபாரிசு பண்ணா அதை அல்லாஹ் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்வான். அப்படித்தான் இருக்கு. இப்ப சஹாபாக்களை அப்படி ரெக்கமெண்ட் பண்ணா கூட ஏத்துக்குருவாங்கிறது எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அவங்க சிறந்தவர்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குதே தவிர அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினால் கண்டிப்பா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு கேரண்டி கிடையாது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா அவருக்கு என்னன்னா அவர் தாயை கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு மனிதர், தாயை இதை விட கவனிச்ச மக்கள்லாம் நிறைய சகாபாக்கள் இருந்தார்கள். தாயை கவனித்த ஒரு மனிதராக இருந்ததுனால அவர்கிட்ட போய் நீங்க பாவம் நீங்க அவர்கிட்ட கேட்க சொல்லுங்க அப்படின்னா அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பதற்குன்னு சிலர் நியமித்து வைத்திருக்கிறான்ங்கிற மாதிரி பிற மதங்கள்ல இந்த மத குருமார்கள் அப்படி நியமிச்சு வச்சிருப்பாங்கல்ல, தரீகாவுல இந்த மாதிரி அவர்கிட்ட போய் கேளுங்க, அந்த ஷேக்கு பாவ மன்னிப்பு கேட்கட்டும், அந்த ஷேக்கு சிபாரிசு பண்ணட்டும், அந்த ஷேக்கு நமக்காக வேண்டட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி கான்செப்டுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்குமோங்கிற சந்தேகம் இந்த செய்தியில் எழுகிறது. ஏன் எழுகிறதுன்னு கேட்டா பேசிக்க மாத்தமா இருக்கல, இஸ்லாமிய பேசிக்கலையே அவங்கவுங்க அல்லாட்ட என்ன செய்யணும், கேட்கணும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கறதுங்கிற மார்க்கத்தில் இருக்கிறது. இப்ப நான் உங்களை பாக்குறேன், எனக்காக அல்லாட்ட துவா செய்யுங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்களும் என்கிட்ட கேட்கலாம். அது எப்படி கேட்கலாம்? அது ஒரு அல்லாஹ் நினைச்சா ஏத்துக்கொள்ளலாம், ஏன் துவாவும் ஏத்துக்கலாம், உங்க துவா ஏத்துக்கலாம். இப்படியான ஒரு விஷயம் மார்க்கத்தில் இருக்கிறது. இந்த தப்லீக்ல ஹஸரஜின்னு வச்சிருப்பாங்கல்ல, அவர் செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்குவாண்டு அந்த துவாவுக்கு கூட்டம் கூட்டமா போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல என்ன வருதுன்னு கேட்டா துவாவை சிபாரிசுன்னு ஒரு ஆள் நியமிச்சு வச்சிருக்கான் அல்லாஹ், இவர் கேட்டா கன்ஃபார்மா அல்லாஹ் ஏத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நபிமார்களுக்கு கூட அப்படி கொடுக்கப்பட்டதில்லை, மறுமையில தான் சிபாரிசு பண்ணுவாங்கன்னு இருக்குது. அப்ப இங்க துனியாவில் உட்காந்து பாவம் பண்ணி ரசூலுல்லாஹ் மட்டும் எல்லாம் என்ன செய்யறான், ஒரு விஷயத்தை சொல்றான், இப்படியே உலவண்ணகும் இல்லலமும் அவர்கள் அநியாயம் செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு ஜாவுக்க உம்மிடத்துல வருவார்களே ஆனால் அவர்களும் அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடி ரசூலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்களே ஆனால் வஜதுல்லாஹ தபாபர் ரஹீமா, அல்லாவை மன்னிப்பவனாகவும் அளவற்ற அருளாளனாகவும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இந்த சிறப்பு அல்லாஹ் கொடுக்குறான். நம்ம ரசூலுல்லாஹ் காலத்தில் நம்ம வாழ்ந்து நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னா நம்மளும் மன்னிப்பு கேட்கணும்,
ரசூல்லாட்டையும் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்காக பாவம் பண்ணி விட்டாருங்கன்னு கேட்டா அந்த கூடுதல் ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கிறது. ரசூல்லா காலத்துக்கு பிந்தி உள்ளவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடையாது. ரசூல்லாவுடைய சஹாபாக்களா இருந்தவங்களுக்கு இந்த சான்ஸ், பாவம் செஞ்சுட்டு அவங்களும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்பாங்க, மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரசூல்லாவும் சேர்ந்து கேட்கும் பொழுது அந்த மன்னிப்புடைய வாய்ப்பு வந்து அதிகரிக்கிறது என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அப்படி ரசூலுக்கு தான் அப்படி இருக்கே தவிர நீங்க இந்த மாதிரி ஓய்ஸ்னு ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர்கிட்ட போய் ரசூல்லாட்டே கேட்டுருக்கலாமே, ரசூல்லாட்டே எங்களுக்காக பாவம் மன்னிப்பு தருங்கன்னு கேட்கலாமே, கேட்டாங்களே, கேட்டு இருப்பாங்களே. அப்ப ரசூலை விட மேம்பட்ட ஒரு நிலையில ஒருத்தர் கொண்டு வைப்பது, அதாவது பாவ மன்னிப்புக்குன்னே ஒருத்தர் நியமித்து உலகத்திலே இவர் எந்த துவாவும் மறுக்கப்படாது, எவ்வளவு பேருக்குனாலும் இவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் என்றெல்லாம் ஒருவரை முன்னிறுத்துதல் என்பது பேசிக்கு மாத்தமா இருக்கிறதுனால இந்த செய்தியில வந்து அவரை சுற்றி நிறைய கதைகள்லாம் கட்டி விடப்பட்டதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நோக்கத்துல இதை செய்திருப்பார்களோ என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. என்ன மறுப்பு சொல்றாங்க தெரியுமா? இந்த உவைசுல் கர்ணியுடைய விஷயம் நான் சொன்னதுக்கு விளக்கம் சொல்றாங்க. எப்படி? உவைசுல் கர்ணியை பற்றி அதிகமாக குறிப்புகள் கிடைக்கல, அவரை பற்றி அதிகமான விவரங்கள் எதுவுமே இல்லை, சும்மா அந்த உமரலிலான சம்பந்தப்பட்ட அது ஒரு செய்தி மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு, வரலாறுல அவரை பற்றிய குறிப்பை காணாம் என்று பிஜே சொல்கிறாரு. இது எவ்வளோ மடமையான வாதம் அப்படின்ட்டு அவங்க வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. எப்படிலாம் வைக்கிறாங்க தெரியுமா? இப்போ வரலாறு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மகனுக்கு அறிவுரை சொன்னார்னு இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அவர் வாப்பா யார், உம்மா யார், எத்தனை பிள்ளைங்க, அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார், இப்போ மூத்தா போனார், எந்த விவரமுமே இல்லை. அப்போ இவ்வளோ தானே கிடைக்கிது. அதனால் லுக்குமான மறுப்பீங்களா? பாயிண்ட் கேள்வி கேட்குற கேள்வியை பாருங்கள். ஒரு வரி தானே இருக்கிறது, அந்த ஒரு வரி இருந்து கூட லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் நம்புறது இல்லையா? அதே மறக்க போகிறீங்களா? அதே மாதிரி இத்ரீஸ் நபியை பற்றி ஒரே ஒரு வரி தான் இருக்கிறது குர்ஆனில். அவர் நபியாக இருந்தார், உண்மையாளராக இருந்தார், கான சித்தியக்கன் நபியா, சித்திக்காக நபியாக இருந்தார்னு இவ்வளோ தானே இருக்குது. அப்போ இவ்வளோதான் இருக்கும் பொழுது அப்போ வரலாறு இல்லை அப்படின்னு மறுக்க போகிறீங்களா? உவைசுல் கர்ணிக்கு வரலாறு இல்லைங்கிறீங்களே. உவைசுல் கர்ணிக்கு வரலாறு இல்லதை விட இத்ரீஸ் நபிக்கு அதை விட கம்மியான வரலாறு தானே இருக்குது. லுக்மானுக்கு வரலாறே இல்லையே. எத்தனையோ சஹாபாக்களை பற்றி ஒருத்தர் 2 பேர் தானே சொல்லியிருப்பாங்க. எத்தனையோ நம்பகமான அறிவிப்பாளர்னு சொல்கிறோமே, அது அனைவரும் நம்பகமானவர்னு கூடி மசூரா பண்ணி சொல்லியிருப்பாங்களா? ஏதோ 1-2 பேர் தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாவே இவரை பற்றி சொல்லிவிட்டார்கள். அந்த வரலாறு இருக்கும் பொழுது இவர் வரலாறு இல்லைங்கிறாரு. மற்ற வரலாறு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாறு பத்தாதா? வரலாறுக்கெல்லாம் வரலாறு ரசூல்லா தானேன்னு சொல்லி அப்படி ரசூல்லாவுடைய அந்த சிறப்பு அந்த அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, பிஜே வந்து இவர் வரலாறு இல்லைன்ட்டார், உவைசுல் கர்ணிக்கு வரலாறு இல்லைன்ட்டாரு. வரலாறு இல்லை என்ற காரணத்தினால் இவரை நீங்கள் மறுக்கிறதா இருந்தால் பல அறிவிப்பாளர்கள் நீங்கள் மறுக்கணும். ஏன் மறுக்கணும்? பல அறிவிப்பாளர்களுக்கு ஒருத்தரோ 2 பேரை தான் நற்சான்று கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒருத்தர் நம்பகமானவர்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான பேர் கூடிய நம்பகமானவர் இருப்பாங்க. ஒரு புகாரி, ஒரு முஸ்லீம் சொல்லியிருப்பார், ஒரு திருமதி சொல்லியிருப்பார். அதை வச்சு நம்மளை என்ன செய்கிறோம், நம்பகமானவர்னு 1, 2, 5, 10 பேர் சொல்லியிருப்பாங்க. அப்போ இதை வச்சு தானே நம்ம நம்பகமானவர்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, அதை மறுக்க போகிறீங்களா நீங்கள்? இப்போ உவைசுல் கர்ணிக்கு வரலாறு இல்லை என்று சொல்கிற நீங்கள் உவைசுல் கர்ணிக்கு இருக்கிறத விட குறைவான வரலாறு இருக்கிறதையெல்லாம் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு இது ஒரு அறிவார்ந்த ஒரு கேள்வி மாதிரி கேட்குறாங்க. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறணும். அறிவிப்பாளர்களை பற்றி 1-2 பேர் தான் சொல்லியிருப்பாங்க, அது உண்மைதான். நபிமார்களை பற்றி கூட சில நபிமார்களுக்கு பேர் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? பல நபிமார்களுக்கு பேரை கூட சொல்லப்பட்டிருக்காது, அப்படிலாம் இருக்குதாங்க, அதெல்லாம் உண்மை தான். இப்போ மேட்ரு அது இல்லை. மேட்ரு என்னன்னு கேட்டால் வரலாறு என்கிறத வந்து 2ஆக நீங்கள் பிரிக்கணும். ஒன்று கடந்து போன ஒரு வரலாறை நம்ம சொல்லுவது, இன்னொன்று வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியான ஒரு முன்னறிவிப்பாக சொல்வது. நல்லா கவனிக்கணும். இப்போ இத்ரீஸ் நபியை பற்றி சொல்லப்படுது எப்போ உள்ளது, முந்தின ஒரு விஷயம். அவர் ஒரு இருந்தார், அதோ கதை முடிஞ்சு போயிடும். அதை நம்புவதோடு நம்முடைய கடமை முடிந்து விடுகிறது. லுக்குமான் ஒருத்தர் இருந்தார், அது முடிந்து விடுகிறது. இந்த அறிவிப்பாளர்னு நிறைய பேர் இருந்தாங்க, அவர் நம்பகமானவர், பலவீனமானவர், அப்படி இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அது சொன்னாங்க, நம்ம அறிஞ்சு கொண்டு நடந்து போன பிறகு நமக்கு சொல்கிறாங்க. அவர்கள் மரணித்த பிறகு அவருடைய காலத்துக்கு பிறகு உள்ளவங்க அனலைஸ் பண்ணி ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லும் பொழுது
உவைசுல் கரணியை பற்றியும் ஒரு ஹதீஸ் கலையில் சொல்லப்பட்டுச்சுன்னு வைங்க, அப்போ அது அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். ஆனால் உவைசுல் கரணி மேட்ரு என்ன தெரியுமா, வரலாறுங்கிறதுக்குள்ள அடைக்கிற மேட்ரு கிடையாது. அது என்ன மேட்ரு என்று கேட்டால், இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூல்லா சந்திக்க வரல. ரசூல்லா காலத்தில் இருந்தவர் தான், யமன் நாட்டில் இருந்தவர். அவர் என்ன செய்யலை, ரசூல்லா பார்க்க வரல, அம்மாவுக்கு வேலை செஞ்சு பணிவிடை செஞ்சதுனால வரல அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் இனிமேல் பிறந்து வரக்கூடிய முன்னறிவிப்புலாம் இல்லை. உவைசுல் கர்ணின்னு இந்த ஹதீஸ் பிரகாரம், இந்த ஹதீஸ் உண்மை என்று வைத்துக்கொண்டு பார்த்தீர்களே, ஆனால் இந்த ஹதீஸ் சொல்கிற விஷயம் என்ன, உவைசுல் கர்ணி என்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு பகுதியில் வசிக்கிறார். அவரை பற்றி ரசூல்லா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த உவைசுல் கர்ணிங்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷன், அவருக்கு உடம்பு பூரா அந்த வெண்குஷ்டம் இருந்துச்சு, அவர் துவா செஞ்சார், எல்லாம் போயிட்டு ஒரு சின்ன ஒரு திருகம், ஒரு காசு அளவுக்கு தான் அவருக்கு இருக்குது, அப்படியான ஒரு நல்ல ஒரு மனிதர், அவர் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பார்த்தா நீங்கள் போய் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு தேட சொல்லும், அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுமாறு கோரிக்கை வைங்க, உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிக்குமாறு அவர் கோரினாரையானால் அதுக்கு உள்ள தகுதியான ஒரு ஆள் அவர் அப்படின்றாக்க இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. அது உனக்கு முடியுமானால் நீ போய் மன்னிப்பு கேட்க வைங்க, முடியும்னா என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். உனக்கு இயலுமான இனிஸ்த தாழ்த்த உனக்கு இயலுமாக இருந்தால் நீ போய் என்ன செய்ய, அவரை சந்தித்து என்னுடைய பாவத்தை மன்னிக்குமாறு அல்லாட்ட கேளுங்க என்று கோரிக்கை வை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸில் வருது. இதான கருத்து. இந்த கருத்து ஒரு செய்தியை நடக்கிறதுக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பாக மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. முன்னறிவிப்பாக வைக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட முன்னறிவிப்பு, ஒரு மனிதன் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிமுறையை காட்டக்கூடிய முன்னறிவிப்பு. ஏன், அவர் துவா செஞ்சு நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டார்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிப்பாண்ட சின்ன விஷயமா? ஒவ்வொரு சஹாபாக்களும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியான ஒரு விஷயத்தை ரசூல்லா சொல்லி இருந்தால் இது எந்த அளவுக்கு காட்டு தீயாக பரவி இருக்கும். எதுக்கு கேட்குறோம், வரலாறு இல்லைன்னா எதுக்கு அதை வரலாறு பற்றி பேச வேண்டி வருது? ஒருவரை பற்றி ரசூலுல்லா முன்னறிவிப்பு செய்கிறாங்க இந்த ஹதீஸ் பிரகாரம். அவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ரசூலுல்லா இனிமேல் பிறந்து வருவார்னா கூட வருஷம் தெரியாமல் போயிடும். அப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு பெரிய சம்பவம்னு கூட சஹாபாக்கள் நினச்சிக்கிறலாம். இவர் யாராக இருக்கிறாரு, இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற அந்த காலத்திலேயே இவர் ஏமன் நாட்டில் என்ன செய்கிறாரு, இவர் இருந்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாவை சந்திக்காத காரணத்தினால அவர் தாபி லிஸ்ட்டில் வந்துடுறார் இந்த ஹதீஸ் பிரகாரம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போதே யமனில் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவரை சந்தித்து முடியுமானால் நீ பாவ மன்னிப்பு தேடுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தகுதியான ஒரு ஆளுக்கு இருக்கிறாரு, நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தால் இந்த ஒரு விஷயம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனை கிடைக்க போகிறது. அப்படியான ஒரு விஷயமாக இருந்தால் இது எப்படி பரவி இருக்கும், இது எவ்வளோ, இது ஒவ்வொருத்தனே நீங்கள் போய் பாருங்கள் ஒரு ஆள் இருக்கார், ஓடுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க, போய் அவரை போய் பாவ மன்னிப்பு தர சொல்லுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யமனை நோக்கி இந்த சஹாபாக்கள் படையெடுத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு செய்தி இது மக்கள் சஹாபாக்களுக்கெல்லாம் சொன்னது தானே, சஹாபாக்களுக்கெல்லாம் சொன்ன ஒரு செய்தியை கேட்டிருந்தால் இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கும் என்றால், ஆகா இப்படி ஒரு ஆள் இருக்காராம், அவர் நமக்கு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா, அப்போ அந்த மாதிரி ஒரு சிறப்புடைய ஒரு ஆள் இருக்காரு, இப்போ வாழ்ந்து கொண்டு வர இருக்கிறாரு, இப்போ நம்ம ஓடி போய் அதை பார்ப்போம், நம்ம காலத்திலாம் பார்க்க முடியும், தாபியன்களில் சிறந்தவர்னு வேற சொல்கிறாங்க. இவர் 1000 வருஷத்துக்கு பிந்தி வர்றவர்னு சொன்னால் கூட யாரையை பற்றி சொல்கிறாங்கன்னு போயிடலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது யாரை பற்றி, ரசூலுல்லாஹ் காலத்திலே வாழுகிற ஒருத்தரை பற்றி. அவருடைய ஊரையும் சொல்லியாச்சு, அவருடைய முராதுங்கிற அந்த கபீலா அவருடைய குடும்ப பேரையும் கூட சொல்லியாச்சு. அப்போ இப்போ மக்கள் தொகையெல்லாம் கோடிக்கணக்கில் பெரிய இருக்கிற ஒரு காலம் இல்லை. ஒரு ஊருக்கு போனால் 100 பேர் 200 500 பேர் இருப்பாங்க. அந்த ஊரில் போய் உவைசுல் கர்ணி யாருன்னு தேடி கூட்டமாக போய் சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கனே, அவரை போய் சந்தித்து இருந்தார்களேயானால் அது எந்த அளவுக்கு பரவி இருக்க வேண்டும். ஒரு செய்தியை அறிவிப்பாளர்களை வைத்து பார்க்குற மாதிரி இப்படி பார்க்கணுங்கிறது ஹதீஸில் உள்ள ஒரு விதி. நல்லா விளங்கிக்கிறங்க. இந்த எப்படி பார்க்கணும், ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அந்த செய்தி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ
அந்த அளவுக்கு அதனுடைய ரிசல்ட் இல்லை என்று சொன்னால் அது வந்து இட்டுக்கட்டப்பட்டதுங்கிற ஒரு அளவுகளை வைத்திருக்கிறார்கள். இது வந்து என்னுடைய சொல்ல உங்களுடைய சொல்ல இல்லை, இது ஹதீஸு. உங்கள் கருத்துப்படி ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு. என்ன மாதிரியான முன்னறிவிப்பு? அவரை போய் பார்த்தா உங்களுக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதுக்கு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையில் பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு தான் முஸ்லீம்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துனியாவுடைய விஷயம்லாம் இரண்டாவது அடிப்படை. ஃபஸ்ட்டு மேட்ரு என்னன்னு கேட்டால் மறுமையில் வெற்றி பெறணும். மறுமையில் வெற்றி பெறுவதற்காக வேண்டி இப்படி ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னால் சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? ஓடுங்க, இவர் அவர்கிட்ட சொல்லி, அவர் இவர்கிட்ட சொல்லி, இவர் அவர்கிட்ட சொல்லி அது வாட்டுக்கு பரவுன்னு பரவி மக்கள் மத்தியிலெல்லாம் போய் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்திலையும் ஒய்சுல் கர்ணி எங்கே, ஒய்சுல் கர்ணி நீ போனீங்களா, நீ பார்த்தில, ஒய்சுல் கர்ணி நீ பார்த்தில, அப்படி கேட்பாங்களா இல்லையா? இது ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட நம்மோடு தொடர்புடைய ஒரு விஷயமா, சும்மா தெரிஞ்சுட்டு போகிற ஒரு விஷயமா, ஏதோ சம்பவமாக தெரிந்துட்டு போகிற விஷயம். இந்த ஹதீஸ் பிரகாரம் இது உண்மை என்று வைத்துக் கொண்டீர்களேயானால் இதன் பிரகாரம் இது எப்படியான ஒரு விஷயம்? அனைவருக்கும் பரப்புகிற விஷயம், அனைவரும் தேடி போய் அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிற விஷயம். ஒரு சொன்னாரே, அவர் 1000 பேருக்கு சொல்லி என்ன தப்லீக் ஜமாத்தில் துவாசு கடைசி துவா செய்கிறாங்கன்னு பரப்பி விட்றாங்க நவீன காலத்தில். அப்போ அப்படியான ஒரு ஹசரத் துவாண்டவுன்னு ஒருத்தனுக்கு தெரியும், அவ்வளோ பேருக்கும் தெரிஞ்சு போயிடுது. ஏன்? அது எல்லாரும் கிடைக்கட்டுமேனு பரப்பி விட்றாங்க இந்த காலத்திலேயே. அப்போ அமல் செய்வதில் நம்மளையெல்லாம் விட மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் வந்து இப்படி ஒன்று இருந்தால் இது எந்த அளவுக்கு அது பரவி இருக்கும், எந்த அளவு பரப்பி இருப்பார்கள் என்று பார்த்து, அப்படி பரவாமல் இந்த ஒரே ஒரு புக்கில் ஒரே ஒரு ஆள் மட்டும் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அதுவே இது கட்டுக்கதை என்பதை என்ன செய்யும்? காட்டும். அதுக்குத்தான் வரலாறுன்னு சொன்னோம். வரலாறுன்னு எதுக்கு சொல்கிறது இல்லை, அவரை பற்றி எத்தனை பேர் குறிப்பு சொல்கிறாங்கன்னு ஒரு அறிவிப்பாளர் மேட்டராக இது வரல. ஒய்சுல் கர்ணிங்கிற அறிவிப்பாளர் இருக்கிறாரா அப்படின்னு கேள்வியாக இருந்தால் அது 2 பேரும் 3 பேர் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி ஒருத்தர் அறிவிப்பாளரை பற்றி பேசுகிற விஷயமா இது? அப்படி ஒருத்தர் வாழ்ந்தாருங்கிற பேசுகிற விஷயமா இது? என்ன மாதிரியான விஷயம்? அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியத்தை சொல்லித் தருகிற ஒரு விஷயம். அப்போ எந்த அளவுக்குன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல தொழுகிறாங்க. ரமலானில் தொழுதவனை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்கள் கேள்விப்பட்டு கூப்பிடலாம் இல்லை, இரவு தொழுகும்போது கூப்பிடலை, கூட்டமாக வந்து தாறுமாற நிறைஞ்சு போயிட்டாங்க. 3வது நாள் ரசூலில் வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்? நீங்கள் வந்து வண்டி இப்படி மன்றதை பார்த்தீங்கன்னா அல்லா கடமையாகிட்ட என்ன செய்கிறது, கடமையாகிடுமேன்னு பயப்படுறேன்னு சொல்லிட்டு பள்ளியாசல் வராமல் வீட்டில் தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இதை சொல்கிறோம்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை வெற்றிக்கான ஒரு வழியை, ஒரு அறிவிப்பை, ஒரு போதனையை செய்தார்களேயானால் அதை சஹாபாக்கள் எந்த மாதிரி அதை கொண்டு செல்வார்கள், அதை அந்த அடைவதற்கு எப்படி பாடுபடுவார்கள் என்று நம்ம அறிவு சொல்லுதா இல்லையா? அப்படி சொல்லுமையானால் அது ஏன் இந்த இவரை பற்றி ஒன்றையும் காணோம்? அதுக்கு தான் கேட்டது. வரலாறு இருக்கா? வரலாறு இருக்கா? அல்லாஹ் சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னா வரலாறு எப்படி? அதை சிந்திக்கிற அறிவு இல்லாமல் நம்ம எதுக்கு இதை சொல்கிறோம்? இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? இந்த விஷயம் எந்த அளவுக்கு பரவணுமோ அந்த அளவுக்கு பரவி இருக்குதா அதை பார்க்கறதுக்கு தான் இதை நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லி காட்டுறோம். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ் கலையிலே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை ஒரு உதாரணமாக, இதை ஒரு சட்டமாகவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஹதீஸ் கலையில் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அனைவருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அந்த செய்தி அப்படி ஹதீஸில் வருது. ஆனால் அவ்வளோ பேர் அறிவிக்கிற ஒரு விஷயத்தை ஒரே ஒருத்தர் தான் அறிவிக்கிறார். அப்படி இருக்குமே ஆனால் அது வந்து பொய்யா தான் இருக்கும் என்று ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. எப்படி வச்சு மனாருல் முனீஃப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஹதீஸுகள் அறிவிப்பாளர் கொண்டு இல்லாமல் வேறு வகையிலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லும் பொழுது ரசூல் உதாரணமாக சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னஹு ஃபஅல அம்ரன் லாஹிரன் பி மஹ்லரி மின ஸஹாபத்தி குல்லிஹிம், சஹாபாக்கள் அனைவர் முன்னாலே வைத்து ரசூலுல்லாஹ் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. செஞ்சால் அதை யாருமே அறிவிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரே ஒருத்தர் அறிவிக்கிறார். ஒரு சபையில் வைத்து ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை யாரும் அறிவிக்காமல் ஒரே ஒருத்தர் தான் அறிவிக்கிறார்னு சொன்னால் அது பொய்யா தானே இருக்கும் என்று அந்த விதியை சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு உதாரணமாக வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னாங்களாம், எப்படி இவர் தான் எனக்கு பிறகு ஆட்சிக்கு வரக்கூடிய ஆள், என்னால் வசியத் செய்யப்பட்டவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று ஒரு ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால், பெரும் சபையில் வைத்து சொல்லி இருந்தால் அது என்ன ரிசல்ட்டை ஏற்படுத்தியிருக்கணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி அவரை தான் ஆட்சியாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு அலிதான் ஆட்சிக்கு வருவார் என்று ரசூல்லா சொன்னாங்க, சபையில் வைத்து சொன்னார்கள் என்று இருந்தால் யார் ஜனாதிபதி சண்டை வந்திருக்குமா? யார் ஆட்சி ஆக்குறன்னு சண்டை வந்திருக்குமா? அவ்வளோ சஹாபாக்கள் அறிவிச்சிருப்பாங்க. ஹவுசு ஹஸ்ரஜின்னு சண்டை போட்டுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அலியை தான் ரசூல்லா சொல்லி எல்லாரையும் வச்சு தானே சொன்னாங்க, நம்ம எல்லாரும் தானப்பா இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். அப்படிலாம் வரல, ஆனால் ரசூல்லா அப்படி சொன்னாங்கன்னு செய்தி வருது. அந்த செய்தி ரசூல்லா சொல்லி இருந்தால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கவில்லை. ரசூல்லா சொல்லி இருந்தால் என்ன ரிசல்ட் இருக்கணும்? எனக்கு பிறகு அலிதான் ஆட்சிக்கு வரக்கூடியவர் என்று ரசூல்லா வந்து ஒரு சபையில் சொல்லி இருந்தார்களே. ஆனால் ரசூல்லா மூத்தான பிறகு அபூபக்கரா உமராண்டு சண்டை வந்திருக்காது, ஹவுசா ஹஸ்ரஜாண்டு சண்டை வந்திருக்காது, யார் ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிற விவகாரமே வந்திருக்காது. உடனே என்ன செய்திருப்பாங்க, எல்லாம் கூட ரசூல்லா சொல்லிட்டு போயிட்டார்கள், எனக்கு பிறகு அலி ஆட்சி தலைவர் ஆக்குங்க. அப்படி பஞ்சாயத்து நடக்கலை என்பதிலிருந்து என்ன விளங்குறோம்? இது வந்து பொய். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க சொல்லி இருந்தால் அம்புட்டு பேருமா இதை மறைச்சிருப்பாங்க? அம்புட்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி நெருக்கடியான கட்டத்தில் கூட வாய் திறக்காமல் இருந்திருப்பாங்களா? இப்படி காரணத்தை வைத்து இந்த உதாரணத்தை எல்லாம் காட்டி ஹதீஸ் கலையில் நுணுக்கமான குறைபாடுகள்னு சிலது இருக்குங்க. அந்த நுணுக்கமான குறைபாட்டில் இதெல்லாம் வரும். நுணுக்கமான இல்லத்துங்கிறாங்கல்ல, ஒரு ஹதீஸை சஹீஹா இருக்கிறதா இருந்தால் அதில் எந்த ஒரு நுணுக்கமான குறைபாடும் இருக்கக்கூடாது. இது நுணுக்கமான குறைபாடு என்ன? ஆள்லாம் சரியாக இருக்கிறாங்க விட்டுருவோம். ஆள்க சரியாக இருந்தாலும் இந்த செய்தி ரசூல்லா சொல்லி இருந்தால் அதன் தாக்கம் என்னவாக இருக்கும்? அதான் கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருந்தால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அப்படி இருக்குதா? இல்லை. அப்போ அதுக்குத்தான் நம்ம கேட்டோம், இப்படியான ஒரு ஆளுக்கு வந்து இப்படி இருக்குமா? இவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆளாக இருந்திருப்பாரே. ஆனால் அந்த ஒட்டுமொத்த உம்மத்திலையும் யாரை கேட்டாலும் ஒய்ஸு 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 அப்படி தான் பேசப்படும். ஒய்சுல் கர்ணி ஒய்சுல் கர்ணி ஒய்சுல் கர்ணி என்று தான் அந்த ஒட்டுமொத்த சமூகம் நினைஞ்சிருப்பாங்க, பேசி இருப்பார்கள். பேசுனாங்களா? இப்படி கிடைக்குதா குறிப்பு? இவரை பற்றி தேடி பார்த்தா இந்த உமரலில்லான்னு சம்மந்தப்பட்டு வர்ற இந்த ஒரு செய்தியை தவிர, ஒரே ஒரு ஆள் உசைர் இப்னு ஜாபிர் உசைர் என்று அறிவிக்கிறார, அவர் அறிவிக்கிறதை தவிர வேற எங்கேயாவது இவரை பற்றி என்ன ஒரு செய்தி ஆதாரபூர்வமான செய்தி கிடைக்கிறதா? ஒரு செய்தியும் கிடைக்கல. அதைத்தான் நான் சொன்னேன், வரலாறுக்கு எதுக்கு வரலாறை பற்றி சொல்லுகிறாருன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, விளங்காம ஹதீஸ் கலையில் எதுக்கு இதை சொல்லப்படுதுன்னு புரிஞ்சிக்கிறாம இவரை பற்றி கொஞ்சம் பேர் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டீங்களா? ஒரு வருஷம் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு வருஷம்னாலும் ஏற்றுக்கிறோம். அறிவிப்பாளர் சரியா தவறாங்கிற டாபிக்கு உள்ள விஷயம் அது. இது அந்த டாபிக் அல்ல. இது என்ன டாபிக்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தரை பற்றி ஒரு குட்வில் பயங்கரமான ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த முன்னறிவிப்பு அறிந்து விட்டு இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போகிற விஷயம் அல்ல. அந்த முன்னறிவிப்பு எந்த மாதிரியான முன்னறிவிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அவரை போய் நம்ம பார்க்க வேண்டும், தூண்டுகிற முன்னறிவிப்பு. நீங்கள் முடிந்தால் போங்கள் என்று சொல்லுகிற முன்னறிவிப்பு. போய் ஒய்ஸ் அவர்களே நீங்களாச்சும் எங்களுக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு கேளுங்க. கியூ கட்டி நின்றுக்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருந்து நிஜமாக இருக்குமையானால் கியூ வரிசையில் அந்த யமனே நிறைஞ்சு வழிஞ்சிருக்கும், அந்த அவருடைய ஊரே நிறைஞ்சு வழிஞ்சிருக்கும். அப்படியான ஒரு ஒரு ஆளாக அவர் இருந்திருப்பார். அப்படி இருந்திருக்க வேண்டியவர் அப்படி இருந்ததாக குறிப்பு கிடைக்கிறதா? அதான் கேள்வி. அது மாதிரி வந்து இன்னும் என்ன எந்த அளவுக்குலாம் வருது, முருகு பொல்லியஸ்தஃபிர்லக்கும், அவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு தேட கோரிக்கை வையுங்கள். பமன் லக்கியகு மின்ஹு மின்கும் பொல்லியஸ்தஃபிர்லக்கும், உங்களில் யார் அவரை சந்திக்கிறீர்களோ அவர்கள் பாவ மன்னிப்பு தேட கோருங்கள் அப்படின்னு வருது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆளாக அவர் வந்து இந்த ஹதீஸில் சொல்லப்படுவாரையானால் அவருடைய வரலாறு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதா? இப்படி ஒருத்தரை பற்றி ரசூல்லா, இப்போ தஜ்ஜாலை பற்றி கூட ரசூல்லா சொன்னாங்க, கெட்டவன் தான், எல்லாருக்கும் தெரியுது. தஜ்ஜாலுங்கிற எனக்கு உங்களுக்கு தெரியுதுல்ல. ஹதீஸ் கலையில் உள்ள எவராச்சும் ஒருத்தர் தஜ்ஜால் என்று நாம் எதுவும் கேள்விப்படவில்லைன்னு சொல்லியிருப்பாங்களா? தஜ்ஜால் வரவே இல்லை, இனிமேல் தான் வரப்போகிறான். இனிமேல் வரக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு சொல்லியிருந்தா கூட எந்த ஒரு ஹதீஸ் கலை இமாம்களாவது தஜ்ஜால் என்று நம்ம எதிரே அப்படி வேற கேள்விப்படவில்லை சொன்னாங்களா? ஏன்? அந்த அந்த விஷயம் முன்னறிவிப்பு விஷயமா இருக்கிறதுனால அது வந்து பயங்கரமாக பற்றி எரியும். தஜ்ஜாலோட இது கூட பரவணும். ஏன்? தஜ்ஜாலுங்கிற அந்த காலத்தில் இருக்கல, இனிமேல் தான் வரப்போகிறான். அவ்வளோ சீக்கிரம் பரவ வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அதில் அந்த வரும்போது பார்த்துக்கலாமேன்ட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேர். தஜ்ஜால் வரும்போது பார்த்துக்குருவோம் அப்படின்னு போகிற ஒரு விஷயம், யுகமுடிவு நாளுடைய கடைசியில் வருவான்ங்கிற ஒரு விஷயம். அப்படியான ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் மக்கள்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்கள்.
ஹதீஸ்களில் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இது எப்படி விஷயம்? எந்த மக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களோ அந்த மக்களே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மக்கள் நினைச்சாலே போய் பார்த்துடலாம். அவங்க காலம் இனிமே பிறந்து வரப்போறவராக சொல்லியிருந்தா கூட எப்போ பிறப்பாரு எப்போ வருவார்னு தெரியாமல் போயிடும். இருக்கிறார், அப்பவே இருக்கிறார். ரசூலுல்லாவை சந்திக்க வராது கூட காரணம் என்னென்னா தாய்க்கு விட்டுட்டு வர முடியலை என்பதற்காக இஸ்லாத்தை ஏற்று அங்கே இருக்கிறார் இந்த ஹதீஸ் பிரகாரம். அப்படி சொல்கிற ஒரு விஷயமாக இருந்தால் இது எந்த அளவுக்கு பரவணுமோ அப்படி பரவலை என்றால் எதை காட்டுது? இந்த உவைசுல் கர்ணிங்கிற அவருடைய சம்பவத்தை அறிவிப்பாளருடைய வரிசைக்குள்ளே நீங்கள் போக வேணாம். அந்த அறிவிப்பில் உள்ள வாசகங்களை வைத்து நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இது ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்குது என்று அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லும். எந்த செய்தி சொல்லும்னு கேட்டால், உவைசுல் கர்ணியை பற்றி முஸ்லீமில் 3 ஹதீஸ் இருக்கு இல்லையா, அதில் பெருசாக இருக்கிற கொஞ்சம் கூடுதல் விவரத்தோடு வரக்கூடிய ஒரு ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் உசைர் பின் ஜாபிர் தான் அறிவிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட உவைசுல் கர்ணி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை யார் அறிவிக்கிறா? உசைர் பின் ஜாபிர் அறிவிக்கிறார். நல்லா கவனிங்க. அந்த ஹதீஸை கவனிச்சாலேயே அதில் உள்ள ஒரு கோல்மால் என்னங்கிறது உங்களுக்கு விளங்கும். நான் சொன்ன அந்த காரணத்தை வச்சுக்கிறங்க, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைங்கிற வச்சுக்கிறங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த ஹதீஸில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டிலேருந்து யாராவது வந்தார்களேயானால் அவர்கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? உங்கள்கிட்ட உயிர்ந்து யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட வழக்கம். அதுக்கப்புறம் அவரே வந்துட்டார். ஒரு நாள் அவரை உமர் சந்தித்தார்கள். இதில் என்ன வருது? அதாவது உவைஸ் சொல்கிற செய்தியெல்லாம் உசைர் பின் ஜாபிர் என்பவர் இதை அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டால், கான உமர் பின் ஹத்தாப், உமர் பின் ஹத்தாப் அவர்கள் இதா அத்தா அலைஹி அம்தாது அஹ்லில் யமனி, யமன் வாசிகள் உமரை சந்திக்க வரும் பொழுதெல்லாம் கேட்பார்கள். எப்படி கேட்பாங்க? அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், உங்கள்கிட்ட உவைஸ் இப்னு ஆமிருங்கிறவர் இருக்கிறாரா உங்கள் ஊரில்? அப்படி ஒருத்தர் உண்டான்னு கேட்பாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவருக்கு எப்போ யமன் வாசிகள் வந்தாலும் இப்படி கேட்பாராம். அப்போ பல தடவை இவரே தான் இருந்திருக்கார் பக்கத்தில். யார்? உசைர் இப்னு ஜாபிர் என்பவர் தான் என்ன செய்கிறார், இதை சொல்கிறாரு. அப்போ உமர் கேட்பார்னா அப்போ இருந்திருக்கிறாரு. ஒரே ஒரு தடவையா? இல்லை, எப்போவெல்லாம் யமன் வாசி வருவாங்களோ அப்போவெல்லாம் கேட்பாராம். அப்போ இவர் உட்காந்துட்டே இருப்பார். எப்படா அந்த ஓய்ஸ் பேச்சு எடுப்பார்னு காத்துட்டு இருப்பார். வேற விஷயத்தையும் அறிவிக்க காணாம். இவர் உமர் சம்பந்தமாக வேற விஷயங்கள்லாம் அறிவிக்க காணாம். இவர் அறிவிக்கிற செய்திலாம் என்னவா இருக்குன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனில் யார் வந்தாலும் உவைசுல் கர்ணி தெரியுமா, உவைசுல் கர்ணி தெரியுமான்னு கேட்பார்கள். அப்போ இதில் என்ன விளங்குது? இவர் உமரோட கூட உட்காந்துட்டு இருக்கிறாரு. உட்காந்துட்டு இருக்கும்போது யமன்ல இருந்து பல பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. யார் வந்தாலும் உவைசு தெரியுமான்னு கேட்பாரு. ஒரு விஷயமாச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு நாள் உவைசே வந்துட்டார். அவர் வரும்போது கரெக்டாக அவர் இருக்கிறார். யார்? இந்த உசைர் இப்னு அடிக்கடி கேட்பாங்களாம். ஒவ்வொரு தடவை கேட்கும் பொழுதும் சொல்லி வச்ச மாதிரி ஆஜராயிருவார். யார்? இந்த உசைர் இப்னு ஜாபிர் என்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்கல்ல, கேட்கும் பொழுதெல்லாம் கரெக்டாக அவரும் இருப்பார். வெள்ளிக்கிழமை கேட்பாரா, அன்னைக்கு ரெடியாக உட்காந்துருப்பார். இன்னைக்கு கேட்டார். சனிக்கிழமை ஒருத்தர் கேட்பாரா, அப்பவும் இவர் இருப்பார். அப்போ யாரெல்லாம் யமனில் வர்றாங்களோ அப்போவெல்லாம் இவர் கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உசைர் தான் அறிவிக்கிறாரு. அறிவிக்கிறவர் பார்த்தானே அறிவிக்கணும். அது அவர் தான் அந்த சம்பவத்துடைய முதல் அறிவிப்பாளராக இருப்பாரே. ஆனால் அவருக்கு தெரிஞ்சு இது நடக்குது. அப்போ ஒவ்வொரு யமன் நாட்டை சந்திக்கும் பொழுது இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால், ஒரு நாள் அவர் வந்துட்டார். யார்? உவைசுல் கர்ணி வந்துட்டார். 2 பேரும் செஞ்சு உரையாடல் பண்ணுறாங்க. அப்போ அவர் இருக்கிறார். அதையும் அறிவிக்கிறார். ஒரு நாள் வந்து விட்டார், உவைஸ் வந்து விட்டார். வந்தோன்னு சந்தித்தார்கள். நீ தான் உவைஸ் இப்னு ஆமிரான்னு கேட்டார்கள். அவர் ஆமான்னு சொன்னார். நீ முராது பிறகு கர்ண கோத்திரத்தை சேர்ந்த ஆளான்னு கேட்குறாரு. அவர் ஆமாண்டாரு. உமக்கு வெண்குஷ்டம் இருந்து அது ஒரு வெள்ளிக்காசு அளவுக்கு தவிர மற்றெல்லாம் குணமாகி விட்டதான்னு கேட்குறாரு. ஆமாங்கிறாரு. உனக்கு அம்மா இருக்கிறாங்களா கேட்டோன்னு ஆமாங்கிறாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் அவர்கிட்ட. என்ன சொன்னாங்க? உங்கள்கிட்ட உவைஸ் இப்னு ஆமிர் வருவார். வந்தவுடனே அவருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. அவர்கிட்ட நீ பாவ மன்னிப்பு தேட உனக்கு முடியுமானால் நீ பாவ மன்னிப்பு அவரை தேட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு நீ பாவ மன்னிப்பு கேளுப்பான்னு சொல்கிறாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்கிட்ட சொல்கிறாங்க? உவைசுல் கர்ணியே வந்துட்டாரா, அவர்கிட்ட உரையாடல் பண்ணுறாங்களா. உரையாடல் பண்ணிவிட்டு அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க? இந்த மாதிரி எனக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க,
அப்போ பல தடவை யமன் வாசிகள் வர்றாங்க, அதையெல்லாம் இவர் தான் அறிவிக்கிறார். உசைருங்கிற பல தடவை யமன் வாசிகள் வந்தால் யமன் வாசிகளில் இருந்து பல நூற்றுக்கணக்கான பேர் அறிவிச்சிருப்பாங்க, ஒருத்தனை அறிவிக்க காணாம். ஒவ்வொருத்தையும் கேட்டிருப்பார்ல, அதிலிருந்து ஒரு ஆள் கூட அறிவிக்க காணாம். இவர் தான் அறிவிக்க, உசைர் தான் சொல்கிறார். என்னது, யமன் வாசிகள் வரும்போதெல்லாம் இவர் தான் கேட்பார். சரி, ஒருக்கா வரவும் செஞ்சிட்டாரு. அப்போ உவைசுல் கரணியும் உமர் ரலியல்லாஹு சந்தித்ததற்கும் இவர் தான் சாட்சி, இவர் தான் அதை அறிவிக்கிறார். அது முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உமர் அவர்கிட்ட கேட்குறாரு, எங்கே போகிற திட்டத்தில் வந்திருக்கிறீங்க, எம்எல்ஏருந்து வந்துட்டீங்க, அடுத்து எங்கே போகலான்னு இருக்கிறீங்க? கூஃபா நகருக்கு போக போகிறேன். அப்போ நான் கூஃபாவுடைய கவர்னருக்கு உங்களை பற்றி நல்லா எழுதி உங்களுக்கு கவனிக்க சொல்லி நான் எழுதட்டுமான்னு உமர் கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் சாதாரண மக்களோட இருக்கத்தான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த செய்தி அறிவிக்கிறது யாரு? இந்த உசைர் தான் அறிவிக்கிறார். இந்த சந்திப்பை முடிச்சிரு. அதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டால், அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செஞ்சதுக்கு அந்த ஊர்லேருந்து ஹஜ்ஜி செய்வதற்காக ஒரு கூட்டம் வருது. எங்கேருந்து? இது முடிஞ்சிருச்சுங்க. மறு வருஷம் அந்த யமன், அந்த உவைசுல் கர்ணி இருக்கிறார்ல, அந்த ஊரில் இருந்து ஹஜ்ஜி செய்வதற்காக முக்கியமான ஒரு ஆள் வர்றாரு. வந்த உடனே அவர் உமரை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே உமர் என்ன கேட்குறாங்க, உவைசு தெரியுமா உனக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் தான் உட்காந்துருக்காரு. யார்? முதல்வருக்கா கேட்கும்போதும் இவர் தான் அதை பார்த்து அறிவிக்கிறாரு. பல தடவை யமன் வாசிகள் வரும்போது இவர் தான் அறிவிக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு பிறகு சொல்லி வச்ச மாதிரி யமன்லேருந்து ஒருத்தர் வர்றாராம், பிரமுகர். அப்போ அவர்கிட்டையும் உமர் கேட்டாங்களாம். அதையும் இவர் தான் சொல்கிறாரு. யார்? இந்த உசைர் இப்னு ஜாபிர் தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி வாஃபக உமரை சந்தித்தார். ஃபஸஅலஹு அன் உவைஸின், உவைஸ் எப்படி இருக்காரு விசாரிக்கிறார். அப்போ இவர் அப்படியார் பக்கத்தில் உட்காந்துருக்கார். அதுக்கப்புறம் என்ன அவர் சொல்கிறாரு, தரக்துஹு ரசல் பைத்தி கலீலல் மதாயி, அவர் ரொம்ப இப்போ இந்த பொருளாதாரம்லாம் நம்ம குறைவாகவும் ரொம்ப எளிமையான மனிதராகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அப்போ உமர்ல நான் அவருக்கு இந்த அதை திருப்பி போடுறாங்க. எப்படி? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா அவரை பற்றி அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி அவரை சந்தித்து நீங்கள் பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள், அவர் பாவ மன்னிப்பு தேடுவார் அப்படின்னு சொன்ன உடனே இதை சொல்லிட்டாரு. அப்போ இப்போ அவர் தான் இருக்கார். யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன வருஷம் பலரையும் சந்திக்கும் போது இதை சொன்னாங்க. அப்புறம் உவைசுல் கர்ணியை சந்தித்தார்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்போ என்னன்னு கேட்டால், உவைசுல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உசைர் இப்னு ஜாபிர் ரெண்டு பேரும் கை விலங்கு போட்டு வச்சுருப்பாங்களே ஜோடியா, அது மாதிரி இருந்திருக்கணும். அப்போ தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். இவர் எல்லாத்தையும் சொல்கிறது பூரா உவைசுல் கர்ணி மேட்டர் புறாத்தையுமே இவர் தான் சொல்கிறார், உசைர் தான் சொல்கிறார், உமர் பேரை பயன்படுத்தி. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ இது மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. சொல்லி அனுப்பின பிறகு அந்த ஆள் போயிட்டார்ல, அவர் போய் உவைசுல் கர்ணியை சந்தித்து என்னைய பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு கேட்குறாரு. அதையும் இவர் அறிவிக்கிறார். யார்? உசைர் இப்னு ஜாபிருங்கிறவருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்ட விஷயம் தெரியுது, ஓகே வச்சுக்கிடுவோம். இவர் போய் சந்திக்கிறார, அங்கேயும் பின்னாடி போனார் போல இருக்கு. வயசுன்னு அலைகிற ஆள் மாதிரி தெரியுது. இவர் என்ன செய்கிறாரு, அந்த பிரமுகர் போய் இப்படி ஒரு ஆளை நம்ம ஊரில் இருக்காரு, உமர் சொல்கிறாங்களே அதை நம்ம விட்டுறக்கூடாது என்று அவர் போய் உமர்கிட்ட சந்தித்து உவைசுல் கர்ணியை சந்தித்து நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறார். நீ தானப்போ பிரயாணத்தில் வந்திருக்கிற ஓந்துவா தானே ஏற்றுக்கிறப்படும் அவர் சொல்கிறாரு. அதையும் இவர் அறிவிக்கிறார். யார்? இந்த உசைர் தான். இப்போ இங்கே உட்காந்து உமரோட இருந்து கொண்டே இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அங்கே நடக்கிற சம்பவத்தையும் விவரிக்கிறார். கூட போயிருப்பார் போல இருக்கு. அங்கே நடக்கிற சம்பவத்தையும் விவரிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, அவர் விளங்கிட்டார். ஆக இருந்தால் கேட்குறத பார்த்தா உமர் தான் சொல்லி விட்டுருவார் போல இருக்குது. அப்போ இவரை பற்றின விஷயம் உமர் தவிர உலகத்துக்கு யாருக்கும் தெரியாத போல இருக்குது. இதிலே வருது. அவர் விளங்கிட்டாரா, ஆஹா இந்த ஆள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. யார்? உவைசுல் கர்ணி கேட்குறாரு. இந்த பிரமுகர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் உமரை பார்த்துட்டு வந்தீங்களோ அப்படின்னு. ஆமாம். உமர் தான் அப்படி சொன்னாரோ? ஆமாம். அப்போ நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக பாவ மன்னிப்பு என்ன செஞ்சார், கேட்டார். இது முடிஞ்சிருச்சா? அப்போ இவர், அதாவது உவைசுல் கர்ணிங்கிற டாபிக், இந்த ஒரு ஹதீஸ் தான் இதுங்க. இந்த ஒரு ஹதீஸில் பல கட்டங்களில் பல ஊர்களில் நடக்கக்கூடிய செய்தி வருது. அனைத்துலையும் இவர் தான் சொல்கிறார். ஒரு செய்தியை சொல்கிறதா இருந்தால் நான் அவர் இருக்கும்போது உள்ளது தானே சொல்ல முடியும். இங்கேயும் அவர் தான் இருக்கார். எங்கே? யமன் வாசிகள் வரும்போதெல்லாம் ஒரு 5 கூட்டம் வருதுன்னு வச்சுக்கிறோமே, 3 கூட்டம்னு வச்சுக்கிறோமே, அந்த 3 கூட்டத்தையும் விசாரிக்கும் பொழுதே இவர் தான் இருக்கிறார். ஒரு நாள் உவைசுல் கர்ணி வந்துட்டார். வந்தவனையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுலேயும் இவர் தான் இருக்கிறார். என்ன உரையாடலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாரு, அடுத்த வருஷம்
வேற அந்த ஓய்சல்கரனுடைய ஊர்ல இருந்து ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு வர்றாரு. அப்போ உமரை பார்க்குறாரு. அவர் பார்த்தவொன்னே ஓய்ஸை பற்றி தான் அவர் கேட்குறாரு. அப்போ இவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஒரே ஓய்ஸ் தான், ஒரு டாபிக், ஒரு சிங்கிள் டாபிக் இவருக்கு என்னவா இருக்குது, ஓய்சல் கர்ணி தான். ஓய்சல் கர்ணியை பற்றி அவர் விசாரிக்கிறார். விசாரித்தவொடனே அவர் சொல்கிறார், அவர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் சொல்கிறார். அப்போ உமர் சொல்கிறாங்க, நீ சாதாரண ஆள் இல்லைப்பா, அவர் இந்த மாதிரியான ஒரு ஆளாக்கும் அப்படின்னு சொல்லி விடுறாரு. உடனே இவர் போய் இப்படி ஆளை விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போய் சந்திக்கிறார் ஓய்ஸை. அதையும் இவர் அறிவிக்கிறார். யார், எனக்கு இப்படி சொல்லி ஒருத்தர் சொன்னார் கூட அறிவிக்க காணாம். இந்த உசைர் இப்னு ஜாபிர் தான் என்ன செய்கிறாரு, இங்கே இருக்கிற டக்குன்னு அங்கே போயிடுறாரு. ஒரு செகண்டில் போய் அங்கே போய் என்ன செய்கிறாரு, என்ன உரையாட நினைச்சோ அதெல்லாம் கேட்குறாரு. அதோடு இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவரே சொல்கிறாரு, ஆஹா இப்படின்னோன்னு நம்மளை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அவர் என்ன செய்தார், மறைந்து வாழ ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவரே சொல்கிறார், யார் அந்த உசைர் சொல்கிறாரு, நான் அவருக்கு ஒரு போர்வை ஒன்று கொடுத்தேன். இங்கேருந்து அங்கே போயிட்டார். நான் ஓய்சல் கர்ணிக்கு ஒரு போர்வை ஒன்று அணிவிச்சிருந்தேன். யார் அதை பார்த்தாலும் இந்த ஆளுக்கு இந்த போர்வை எப்படி கிடைக்கும், இந்த முசாபிருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சிறந்த மேலங்கி எப்படி கிடைக்கும் என்று எல்லாரும் பேசிக்கொள்வார்கள் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்போ ஓய்சல் கர்ணியுடைய விஷயத்தில் எல்லாத்துலேயுமே இவர் போய் சந்திக்கும் போது அவர் இருக்கிறாரு. போர் வாங்கி கொடுக்குறாரு. போர் வாங்கி கொடுத்தோன்னா மக்கள்லாம் என்ன விமர்சனம் பண்ணுறாங்களோ அதையும் சொல்கிறாரு. அது வேற ஊர், இது வேற ஊர். உமருலில்லான்னு இருக்கிற ஊர் மதீனா, அது யமனு. மதீனாவில் இருக்கும்போது இவர் தாங்க நிற்கிறாரு. யமனில் ஒருத்தர் சந்திக்க போனால் அங்கேயும் அவர் தான் நிற்கிறாரு. அங்கே ஒரு போர்வை வாங்கி கொடுக்குறாரு. இப்படி வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒரு ஆள் மட்டும் இத்தனை சந்தர்ப்பங்கள்ல இவர் மட்டுமே அதனுடைய சாட்சியாளராக அறிவிப்பாளராக வந்தால் இது ரெண்டாவது சந்தேகத்தை ஏற்படுத்துமா இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயம். உமர் அடிக்கடி இப்படி கேட்டிருப்பார்னு சொன்னாலே காட்டுதியாக பரவி இருக்குமே. உமர் ஜனாதிபதி, கூட்டத்தார் வரும்போதெல்லாம் என்ன செய்வார், நீங்கள் இப்படியா அப்படியான்னு கேட்பார். அப்போ என்ன செய்யாது, தீ மாதிரி பரவி இருக்கும் அந்த செய்தி. இவர் சொன்னபடி ஒன்றுமே நடக்கணும், என்னமோ ஒரு சாதாரண ஒரு நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போ இது என்ன செய்யுது, இரண்டாவதாக இதில் உள்ள ஒரு சந்தேகங்களை எழுப்புகிறது. அதுக்கு அடுத்தது இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள், அதாவது துவா செஞ்சோம் அல்ல பாவ மன்னிப்பு, அடுத்த ஆளுக்கெல்லாம் இவர் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு ஆள். விட்டுறாதீங்க, நீங்கள் எல்லாருமே பாவ மன்னிப்பு அவற்றை கோரிக்கை வைங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஆளாக இருந்தால் அது என்ன மாதிரி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கும்னு கேட்டால், அவருடைய அறிவு தெரியாட்டாலும், அவருடைய சிறப்பு அந்த ஹதீஸ் தெரியாட்டாலும், அவருடைய இந்த சிறப்பாவது என்ன செய்யும் மக்கள் உள்ளத்தில் பரவி இருக்கும். ஷோபா ஹதீஸ் கலையுடைய முன்னோடி முதல் இமாமா இருக்கக்கூடிய ஷோபா அவங்க சொல்கிறாங்க, நான் அம்ர் இப்னு முர்ரா அவங்கள போய் பார்த்தேன். அம்ர் இப்னு முர்ராட்ட போய் அவர் அந்த யமன்காரர் ஓய்சல் கர்ணிங்கிறவர் எந்த ஊரில் உள்ளவரோ அந்த ஊருக்காரர் யார், அம்ர் இப்னு முர்ரா. அவர்கிட்ட ஷோபா போகிறார். ஷோபா ஒரு ஆள் ஆய்வு செஞ்சுட்டாருன்னு அவ்வளவுதான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆள் ஹதீஸ் கலையில், இந்த ஒட்டுமொத்த ஹதீஸ் கலைக்கும் தலைவர் அவர் தான். அந்த ஷோபா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அம்ர் இப்னு முர்ராவை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓய்சல் கர்ணியை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அம்ர் இப்னு முர்ராட்ட கேட்குறாரு. தாரிஃபுன ஹுபிக்கும், உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமா? அம்ர் இப்னு முர்ரா அவர் பெரிய மேதை. அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி யாரும் தெரியாத, உள்ளூரில் தெரியலை, எங்கே தெரியல, இவர் ஓய்சல் கர்ணியை பற்றி ஏதாவது சொல்லுங்க, உங்கள் ஊருக்காரர் தானே, அவரை பற்றி ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்களேன்றவுடனே காலலா அப்படிலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, அம்ர் இப்னு முர்ரா சொல்கிறார். அதே மாதிரி அதே ஷோபா சொல்கிறாங்க, அம்ர் இப்னு முர்ராட்டு மட்டும் இல்லை, அபு இஸ்ஹாக்கு அவங்கள்ட்டையும் நான் போய் கேட்குறேன், ஓய்சல் கர்ணின்னு யாராவது தெரியுமா உங்களுக்கு? ஃபலம் யஅரிஃபாஹு. அப்படி அந்த ஊருக்காரங்க இவங்களாம் அந்த எந்த ஊரில் யமனில் இருக்காருங்கிறீங்களோ அந்த ஊரில் போனால் அவரை பற்றி தெரியலைன்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு இடத்துல ஓய்ஸை பற்றி கேட்கும்போது ஃபலம் யஅரிஃபுஹு, அம்ர் இப்னு முர்ராவுக்கு தெரியலை. ஓ கான ஓய்சுன் மின் அஷீரத்திஹி, இந்த அம்ர் இப்னு முர்ரா இருக்கிறார்ல, இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவரோ அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் ஓய்சல் கர்ணியும். இவங்க சொல்கிறபடி ஓய்சல் கர்ணி யாருன்னு கேட்டால் அம்ர் இப்னு முர்ராவுடைய ஃபேமிலி. அவர் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்படுகிறாரோ அதே கோத்திரத்தில் உள்ளவராகத்தான் ஓய்சல் கர்ணியை பற்றி பேசுகிறாங்க ஊர்புறம். அப்படி பேசும் பொழுது என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த உங்களுக்கு தெரியுமா ஓய்சல் கர்ணியை? யார்கிட்ட கேட்குறாரு, அம்ர் இப்னு முர்ராட்ட கேட்குறாரு. இந்த அம்ர் இப்னு முர்ரா யாராக இருக்கிறாருன்னு கேட்டால் கானமின் அஷீரத்திஹி, அவர் குடும்பத்தை சேர்ந்த ஆள், அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் தான்.
இவங்க சொல்லுபடி, இவங்க பரப்புற சில செய்திகள் பரவுதில் அந்த சொல்லுபடி பார்த்தோன்னே அப்போ என்ன செய்கிறாரு, ஃபலம் யாரிப்பு, அவருக்கு தெரியலை, கேட்கும்போது தெரியலை அப்படின்னு சொல்லி லோஃபாவுல் கபீரில் வந்து உக்கைலி அவங்க இதை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு முன்னறிவிப்புக்கு உரிய ஒருத்தர் இப்படி ஒன்று நிஜமான ஒரு அறிவிப்பாக இருந்தால் எப்படி பரவி இருக்கும், பரவி இருந்தால் எல்லாரும் யமனை மொச்சிருப்பார்கள், யமன் நாட்டை, யமன்கிற ஊரை. அவர் முராதுங்கிற கபீலாவுக்கு போய் சேர்ந்து எல்லாரும் போய் சந்திச்சிருப்பாங்க. சந்திச்சிருந்தா ஊரில் உள்ள 50 பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து வண்டி கட்டிட்டு வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு வைங்க, ஊருக்கே தெரிஞ்சு போயிருக்கும். அந்த ஊருக்காரரை ஒரு பார்த்து ஷோபா என்ன செய்கிறாங்க, உங்கள் ஊரில் இந்த ஒய்சல் கரணி யார் இருக்கிறாங்களோ அவனுங்க, ஒய்சல் கரணியா அப்படி யாருமே இல்லையங்கிறார். அப்போ என்ன விளங்குது, அந்த காலத்தில் அவர் எந்த காலத்தில் இருப்பதாக சொல்லப்படுது, அந்த காலத்தில் அப்படி ஒருத்தர் தெரியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒய்சுல் கரணியை பற்றி வந்து புகாரி இமாம் அவங்க சொல்லும் பொழுது, ஃபி இஸ்னாதிஹி நதுருன், அவருடைய அந்த இஸ்னாது அந்த அறிவிப்பில் வந்து ஒரு ஆட்சேபனை இருக்குது, அந்த மேட்ரு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லி புகாரி இமாம் வேறு சொல்கிறாங்க. முஸ்லீமில் அந்த ஹதீஸ் வந்து இருந்தாலும். அதே மாதிரி வந்து இப்னு ஹிப்பான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒய்சுல் கரணியை பற்றி பேசிக்கிட்டு வரும் பொழுது, அவர் நல்ல ஆள் தான், இருந்தாலும் இல்லா அன்னஹு ஹக்கா மா ஹக்கா அன் இஸ்னானின் மஜ்ஹூலின் லா யுத்ரா மன்ஹுவ, யாருன்னு தெரியாத ஒரு மனுஷரை பற்றி இந்த ஆள் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிவிட்டாரு. யார், ஒய்சுல் கரணியை பற்றி, அதாவது ஒய்சுல் கரணியை பற்றி இவர் தான் அறிவிக்கிறார். யார், அந்த உசைர் இப்னு ஜாபிருங்கிறவர் தான் அறிவிக்கிறார். அவரை பற்றி கேட்கும் பொழுது, அந்த உசைர் இப்னு ஜாபிரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் ஹக்கா மா ஹக்கா விட்டு அடிச்சிருக்கிறார். யாரை பற்றி, அன் இன்சானின் மஜ்ஹூலின், யாருன்னு தெரியாத ஒரு மனுஷனை பற்றி விட்டு அடித்த ஒரு ஆள் அவர். லா யுத்ரா மன்ஹு, யாருன்னே தெரியாது, யாருன்னு தெரியாத ஒரு ஆளை பற்றி ஒய்சுல் கரணின்னு ஒரு படத்தை காட்டி அவருக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற விதமாக அவர் கூட குறைய போட்டு அறிவிச்சிருக்கிறார் என்று சொல்லுகிறார் இப்னு ஹிப்பான் சொல்கிறார். யாரை பற்றி, இந்த உசைர் என்பவர் வந்து இந்த விஷயத்தில் அவர் மற்ற கரெக்டாக இருந்தாலும் இதில் ஹக்கா மாஹக்கா நல்லா பறக்கத்தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சான்று கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குது, இப்போ ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு எந்த அந்தஸ்தில் இருக்குமோ அந்த அந்தஸ்தில் இது இருக்கிறதா, பரவி இருக்கிறதா, மக்களை அடைந்திருக்கிறதா. இவர் சொல்லும்போது கூட இப்னு ஹிப்பான் மாதிரி ஆனாலுக்கு என்ன செய்கிறாங்க, ஒய்சுல் கரணி விட்டு அடிச்சிருக்காரு பாட்டுக்கு. இந்த செய்தியின் மீது சந்தேகம் தானே, அது இந்த செய்தியின் மீது சந்தேகம் இருக்க போய் தான் இன்சானின் மஜ்ஹூல் என்கிறாரு. மஜ்ஹூலான மனுஷன், யாருன்னு தெரியாத ஒரு மனுஷன் பேரை ஒய்சுல் கரணின்னு போட்டு இவர் பாட்டுக்கு பில்டப் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆளை பற்றி, உசைரை பற்றி அவர் நம்பகமான ஆள் ஒரு பக்கம் சொல்லிவிட்டு, இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஆள் கொஞ்சம் விளையாடிட்டாரு என்று அவர் அந்த கருத்துப்பட அவர் சொல்கிறார். அது போக வந்து முஸ்தலஹுல் ஹதீஸ் அப்படின்ற ஹதீஸ்கள் இப்னு ஸலாஹ் அவங்களுடைய நூலில் வந்து ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாங்க. என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, இந்த தாபியன்கள் இருப்பாங்கள்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த தலைமுறைக்கு பேர் தாபியன்கள். தாபியன்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. பட்டியல் போடும்போது இது விஷயமாக உலமாக்களுக்கு பல கருத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு, உல் மஷ்ஹூர் பிரபலமான கருத்து என்னவென்று கேட்டால், அன்ன அஃதுலஹும் சயீத் இப்னுல் முஸய்யப், தாபியன்களில் சிறந்தவர் யாருன்னு கேட்டால் சயீத் இப்னு முஸய்யப் தான் அப்படின்னு சொல்கிறார். அது அதிகமான பேர் பல கருத்தை சொல்கிறாங்களாம். அதிகமான பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் சயீத் இப்னுல் முஸய்யப். அதே மாதிரி மதீனா வாசிகள்கிட்ட போய் தாபீன்களில் சிறந்தால் யாருன்னு கேட்டால் சயீத் இப்னு முஸய்யப்னு சொல்கிறாங்க. கூஃபா வாசிகள் மட்டும்தான் யக்கூலுன ஒய்சுல் கரணின்னு சொல்கிறாங்க. பஸ்ரா வாசிகள்கிட்ட தாபீன்களில் சிறந்தால் யாருன்னு கேட்டால் ஹசனுல் பஸ்ரிங்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இவர் ரசூலுல்லாஹ்வால் இப்படி முன்னறிவிப்பு செய்யப்பட்டவராக இருந்தால் தாபீன்களில் சிறந்தவர் இவர் தான் என்றே ஒரு ஹதீஸ் இருக்கும் பொழுது அதை கணக்கில் எடுத்துக்கிறாம ஏன் இப்படிலாம் சொன்னாங்க, இவர் தான் தாபீன்களில் சிறந்தவர்னு சொல்லி அந்த ஹதீஸை காட்டுறீங்க. அந்த ஒய்சுல் கரணியுடைய ஹதீஸில் 3 ஹதீஸில் அது ஒரு ஹதீஸ் தான். அப்போ தாபீன்களில் சிறந்தவர்னு ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கும் பொழுது சயீத் இப்னு முஸய்யப் சிறந்தவராக ஏன் வர்றாரு? அதே மாதிரி ஹசன் பஸ்ரி ஏன் சிறந்தவர்னு சொல்கிறாங்க அறிஞர்கள் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான்
இது ஏதோ ஒரு அப்படி கூஃபாவில் மட்டும் ஒரு பரவி இருக்கு ஒரு சைஸா. மீதி உள்ள ஆட்கள்லாம் ஆய்வு பண்ணிட்டு இல்லை இல்லை இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இது நிறைய நூல்களில் தத்ரீப் ராவியில் இருக்குது, இலலுங்கிற நூலில் இருக்குது, அது மாதிரி இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயத்தை கேளுங்க. இவர் யார், இந்த ஓய்சுல் கரணிங்கிறது இருக்குல்ல, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படிப்பட்டவர்னா, இவர் துவா செஞ்சாலே அல்லாஹ் ஏற்றுக்குருவாங்கிற ஒரு ஆள் இந்த ஹதீஸ் பிரகாரம். அப்படியான ஒரு ஆளாக இருப்பாரையானால் இந்த உமருடைய இந்த ஹதீஸில் வர்றார இந்த ஒரு சீனில் வந்ததை தவிர அதுக்கு முந்தைய இவருக்கு சீன் கிடையாது, பிந்தியும் கிடையாது. இதில் நல்லா கவனிக்கணும். இவர் இன்னும் ஒரு சூஃபியாக இருந்தார், எளிமையாக வாழ்ந்தார், அவர் காடசொடின்னு இருந்தார், இப்படியான ஒரு துறவி வாழ்க்கை வாழ்ந்தார் என்றெல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து சொல்கிறீங்கல்ல, இப்படியான ஒரு ஆளாக இருந்தாருன்னா இவர் வந்து உமர் ரலியல்லாஹு போய் சந்திச்சாங்கன்னு இவர் அந்த உசைர் இப்னு ஜாபீர் சொல்கிறார்ல, அந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு ஆளை சீனை விட்டு காணாம். உமருடைய ஆட்சி முழுவதும் இவரை காணாம், உஸ்மானுடைய ஆட்சி முழுவதும் காணாம். எப்போ சீனுக்கு வர்றாரு திடீர்னு பார்த்தா முஸ்லீம்களுக்குள்ள யுத்தம் நடக்குதுல்ல, அந்த யுத்தத்தில் வந்து அலியோட போய் சேர்ந்துக்கிறாராம் அவர். நல்லா கவனிங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பல போர்க்களங்களை சந்தித்தாங்க, அதில் போய் ஜிஹாது பண்ணி அதில் போய் ஷஹீதாகி அது மாதிரி அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு போய் இருக்கணும். எந்த ஒரு போருக்கும் இவர் போனது கிடையாது. ஆனால் முஸ்லீம்கள் மத்தியில் 2 போர் நடந்துச்சு இல்லையா? என்ன போர்? ஒன்று அலி அவர்களுக்கும் ஆயிஷாவுக்கும் நடந்த ஒரு போர், ஒட்டக போர். இன்னொரு போர் வந்து அலி அவர்களுக்கும் முஆவியாவுக்கும் நடந்த சிஃபீன்கிற போர். இந்த போர் நடக்கிறது. இந்த போரில் நம்ம அந்த காலத்தில் எல்லாம் நம்ம காப்பாற்றிக்கிட்டோம். இருந்தாலும் இதில் 2 பக்கமும் யார் இருந்தா? 2 பக்கமும் யார் இருந்தால்? சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. இந்த பக்கம் இருந்தது ஆயிஷா நாயியோட வந்து ஆயிஷா நாயி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்க சொர்க்கவாசி. தல்ஹா இருந்தார், அவர் சொர்க்கவாசி, இந்த பக்கம் இருந்தார். அப்போ அந்த மாதிரி சொர்க்கவாசிகள் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் இந்த பக்கம் இருந்தார்கள், அலி பக்கமும் இருந்தார்கள். அங்கிட்ட இருந்தால் இப்படியான ஒரு சண்டை நடக்கும் பொழுது அப்போ தான் இவர் போய் அலிட்ட பையத் செஞ்சு போய் நானும் வர்றேன்னு வர்றாரு. அது இவ்வளோ காலமாக என்ன எனக்கு சட்டையும் வேணாம் வேட்டையும் வேணாண்டுக்கிட்டு துறவு வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொல்லி எதை விட்டும் ஒதுங்கி இருந்தாராம். ஒதுங்கி இருந்த உடனே இவர் எப்போ ஆள் சீனுக்கு மறுபடியும் வர்றாருன்னு கேட்டால் இந்த உமர் சம்பவம் அதில் இதுக்கு இந்த ஒரு ஹதீஸுக்கு அப்புறமேல் பார்த்தா எங்கேயுமே காணாம். எவ்வளவோ இஸ்லாமிய வரலாறு நடக்குது, எந்த ஒன்றுலையும் அவருடைய ரோலே இல்லை. திடீர்னு பார்த்தா சிஃபீன் போரில் முஆவியாவோட சண்டை நடக்கும்ல, முஸ்லீமுக்கு முஸ்லீம் சண்டை போடுவாங்கல்ல, அதில் போய் கலந்துக்கிற போகிறார். அதாவது தௌபாவுக்கு தகுதியான ஒரு ஆள், அடுத்தவருக்கு துவா செய்வதற்கு தகுதியான ஒரு ஆள். எதில் மட்டும் அவர் ரோல் காட்டுறாரு? அலி முஆவியா யுத்தம் நடக்கும் பொழுது நாம் வந்து அலியோட சேர்ந்து முஆவியாவை கொல்லணும், முஆவியாவோட இருக்கிற சஹாபாக்களை எல்லாம் கொல்லணும், முஆவியாவோட இருக்கிற முஸ்லீம்களெல்லாம் கொல்லணும். இதில் வந்து அலி சரியா முஆவியா சரியா நம்ம அல்லாஹ் தான் தீர்ப்பளிப்பான். அவங்களும் சஹாபி தான். ஆயிஷா சரியா அவங்க சரியா அது அல்லாஹ் தீர்ப்பளிப்பான், அதுக்குள்ளே நம்ம போகலை. ஆனால் இவர் என்ன மாதிரி இருந்திருக்கணும்? இவர் எப்படி இருந்திருக்கணும்? இந்த ஹதீஸில் உள்ள பிரகாரம் என்ன மாதிரி முன்னறிவிப்பு? அத்தனை பேருக்கும் பாவ மன்னிப்பு தரக்கூடிய ஒரு ஆள், அப்படியான ஒரு ஆளாக இருப்பாரையானால் நீஞ்சரும் சரி நீஞ்சரும் சரியில்லைப்பா, நான் என் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்க போகிறேன் அப்படின்னு இல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தில் 30 வருஷ காலமாக அந்த ஹிலாபத்து ஆழத்தில் உள்ள எதுலேயுமே முகத்தை காட்டாமல் எதுலேயும் ரோல் பண்ணாமல் அந்த அலிக்கும் முஆவியாவுக்கும் நடந்த சண்டையில் இவர் ரோல் பண்ணுறாரு. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இவரை ஷியாக ஆள் இவர், அதுதான் சொல்கிறேன். இவர் வந்து ஷியா ஹதீஸ், இது விளங்காமல் அறியாமல் நம்ம ஆளுக்கு பதிவு பண்ணி வச்சுட்டாங்க. ஷியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவர் அலியோட கலந்துக்கிட்டார் இல்லையா, கலந்துக்கிட்ட ஒரு ஆளை வந்து அலி பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு காட்டுறதா இருந்தால் இந்த ஓய்ஸுக்கு இந்த கதையெல்லாம் சேர்க்க வேண்டி இருக்கிறது. ஓய்ஸை கலந்துக்கிட்டாரு, என்ன மாதிரி ஓய்ஸ் தெரியுமா அப்படின்னு ஷியா புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலி பக்கம் தான் நியாயம் இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் இந்த ஓய்சுல் கர்ணி தான். அவர் எப்படிப்பட்ட ஓய்சுல் கர்ணி தெரியுமா? அவர் வந்து துவா செஞ்சாலே ஏற்றுக்குருவான் அல்லாஹ், ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி முன்னறிவிப்பு செஞ்சார்கள். அப்படியான அவர் வந்து சிஃபீன் போரில் வந்து அதெல்லாம் ஷஹீதாகிறாரு. சிஃபீன்கிற போரில் வந்து அலியோடு சேர்ந்து அவர் அலிப்படையில் ஒரு ஆளாக இருந்து அதில் கொல்லப்படுறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளாக இருப்பாரையானால் இவர் தானே கரெக்டான ஆள், அலி தானே கரெக்டு, அலி பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எதை ஆதாரம் காட்டுறாங்க? ஷியா புக்கிலாம் ஓய்சுல் கரணியை கொண்டாந்து ஆதாரம் காட்டுறாங்க. அப்போ தான் விளங்கணும் ஆள் சீன உண்டாக இருந்தாலும் உண்டாக்கி இருக்கிறாங்க.
இந்த உவைசுல் கர்ணின்னு ஒரு ஆள் இருக்கலை. ஏதோ அங்கே அலியை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி ஷியாக்கள் ஹதீஸை கட்டுற மாதிரி இந்த உசைர் இப்னு ஜாபிர் பேரை பயன்படுத்தி இப்படி ஒரு ஹதீஸை கட்டி விட்டோம்னு சொன்னால் அந்த ஹதீஸை வைத்து என்ன செய்யலாம், அலியின் பக்கம் நியாயம். யார் துவா செஞ்சாலெல்லாம் ஏற்றுக்குருவானோ அப்படியான ஒரு ஆள் அலியோட அலி பக்கம் தப்பு இருந்தால் போய் சேருவாரா? முஆவியா பக்கம் தப்பு இருக்க போய் தானே அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஷியாக்கள் என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து மறுமை நாளில் வந்து எல்லா சொற்களும் சிபாரிசுக்குன்று எல்லாரும் கூப்பிடுவானா. ரசூல்லாவுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் பிறகு சஹாபாக்கள்லன்னு கூப்பிட்றது யாரை கூப்பிடுவான்னா 3 பேரை கூப்பிடுவானா. யார்? சல்மான் ஃபார்சி ஒரு ஆள், மெக்தாது ஒரு ஆள், இன்னொரு 3 சஹாபியை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் சிபாரிசு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவானா அல்லாஹ். அப்புறமேலு தாபியின்களில் ஒரு ஆளை கூப்பிடுவானா. அவர் யாருன்னா இவர் உவைசுல் கர்ணி. உவைசுல் கர்ணி எந்திரி, நீ வேணுங்கிற ஆளுதான் சிபாரிசு பண்ணு நல்லா சொல்லுவான் ஷியாக்கள். அப்போ ஷியாவில் வந்து அலி ரலியல்லாஹு அவர்களை மேம்படுத்துவதற்காக வேண்டி ரொம்ப காலமாக சீனில் இல்லாத ஒரு ஆளை சிஃபின் போரில் ஏதோ இறந்துருப்பார், ஏதோ ஒரு ஆள் இறந்துருப்பாளா இருக்குது, அவருக்கு உவைசுல் கர்ணி ஒரு பேரை கொடுத்து அவர் எப்படியான ஆளுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்களே பாராட்டினார்கள்னு ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து உசைர் இப்னு ஜாபிருங்கிற பேரையும் பயன்படுத்தி எப்படியோ நுழைத்து அந்த ஹதீஸை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இட்டுக்கட்டி இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம். அவர் சிப்பினில் தான் கொல்லப்பட்டார் என்பதற்கு அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்களுடைய இலலுங்கிற புக்கில் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி இன்னும் நிறைய நூல்களில் என்ன செய்யுது, சுவாலாத்தில் அபுதாவுடைய நூலில் இது இடம்பெற்றிருக்கிறது, இன்னும் பல நூல்களில் இருக்குது. இவர் கொஞ்ச நாளாக காணாம். புலம் யூக்க புலகு பாததாலிக்க அலா சரின் தஹ்ரன் மீசானுல் ஏத்துதாலில் தஹபி சொல்கிறாரு, இந்த உமர் சம்பவம்னு வருதுல, இதுக்கு அப்புறம் பல காலங்கள் இப்படி இவருக்கு ஒரு நியூஸே இல்லை, இப்படி ஒரு இருந்தார் என்றதே இல்லை, ஆள் எங்கே இருக்கான்னு தெரியல. சும்மா பிறகு திடீரென்று வருகிறார். ஃபி ஐயாமி அலியின் காலத்தில் வருகிறார். இப்போ காத்தல பைன எதைகி அவரோடு சேர்ந்து யுத்தம் செய்கிறார். பொஸ்துஷித பி சிப்பீனில் வந்து கொல்லப்படுகிறார். இப்போ நல்ரு அவரை பார்க்கிறார்கள். ஃபைதா அலைகி நைஃபுன் அர்போன ஜராக 40க்கும் மேற்பட்ட காயம் இருந்தது, அவருக்கு வெட்டுப்பட்டு செத்தார் அப்படின்னு வருது. அப்போ என்ன, இவர் காணாமல் போயிட்டார் ஆள். அல்லாஹ்வுடைய ரசூலால் துவா செய்வதற்கு தகுதியானன்னு சொல்ல ஒரு ஆள் எந்த ஒரு மார்க்க பணியும் செய்யலை, மக்கள் அவரை தேடி போகல, எங்கே இருக்காருன்னு தெரியல. இவர் காணாமண்டி யாரும் தேடவும் காணாம். என்னடா வயசை காணான்னு தேடின மாதிரியாவது வருதான்னு பார்த்தா அப்படியும் காணாம். திடீர்னு இவரை பற்றி எங்கே நியூஸ் கிடைக்கும், திடீர்னு பார்த்தோம்னா என்ன செய்யுது, இதில் இந்த சினிமாக்களில் காட்டுவாங்க அந்த மாதிரி திடீர்னு பம்பாயிலேருந்து இங்கே தென்னைக்கு வந்துடுற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒரு 50 வருஷத்துக்கு பார்த்தா இங்கே வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு சினிமாவுடைய எடுப்பதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதையாக இருக்கே தவிர இது எப்படி இதைத்தான் நான் வரலாறுன்றது. நான் வரலாறு எதை சொல்கிறேன்னு கேட்டால், இவரை பற்றி காட்டுற பிம்பம் என்ன, இவர் என்னவாக இருந்தார் அப்படின்னு கேட்டோம்னா, இவர் வந்து எதுவுமே செய்யலை. செஞ்ச ஒரு வேலை என்னன்னு கேட்டால், முஸ்லீம்கள் மத்தியில் நடந்த சண்டையில் பங்கெடுத்துக்கிட்டார், முஸ்லீமை கொண்டார், முஸ்லீமோட சேர்ந்து கொண்டு என்ன செஞ்சார், இவரும் முஸ்லீம்களால் கொல்லப்பட்டார், முஸ்லீம்களை போய் கொன்றார். அந்த ஒன்றில் தான் கலந்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் அதுபோக என்ன செய்யுதுன்னு கேட்டால், இவர் வந்து உவைசுல் கர்ணி இருக்கார்ல, இவர் எப்படி இருப்பாராம், தாபீன்களை சிறந்த ஆள்னு சொல்லிவிட்டு இவர் வந்து பல நேரங்களில் ட்ரெஸ்லாம் இல்லாமல் நிற்பாராம். எல்லோரும் போத்து போய் திருவாங்க, மெண்டலாகவும் காட்டுறாங்க. ட்ரெஸ்லாம் இல்லாமல் இருப்பாராம். இப்போ கசாஹூபி எங்கள் தகப்பனார் போய் அவருக்கு ஆடை அனுபவிப்பார் அப்படின்னு கைசுபுன எசீர் என்பவர் சொன்னதாக மீசானுல் இத்திதாலில் தஹபி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் யுவராம் அர்ரஜுல் யுவரா மர்ரத்தன், ஒரு நேரம் நிர்வாணமாக வெளியே வருவார். ஓ யுக்துசா உஹுரா, இதெல்லாம் என்ன விளங்குது, அவுளியாக்கள் கதையில் விட்டுருக்காங்களே அது எல்லாம் இதை எடுத்துக்கிறாங்க ஆதாரமாக. அவுளியாக்கள் நிர்வாணமாக இருப்பார், ஆடை அணிவார், நிர்வாணமாக ஹுத்பா ஓதுவார், தபக்காத்துலாம் வருது. இது எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், இந்த ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட கற்பனை பாத்திரம் தான் யார், உவைசுல் கர்ணிங்கிறவர். முஸ்லீமில் வந்துச்சுங்கிற மட்டும் மட்டையில் வச்சு ஏற்றிட்டாங்க. இந்த நம்ம ஆட்களுக்குள்ள கோளாறுலாம் எங்கே வந்திருக்கு, முஸ்லீம் கிதாபில் இருக்குல்ல, அதான் முஸ்லீம் கிதாபில் இருந்தால் என்னப்பா ஆய்வு செய்யணும்னு சொல்லலையா, உவைசுல் கர்ணி வந்தால் தேட வேண்டிய விஷயங்கள்லாம் தேடணுமா இல்லையா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதே ஆள் இந்த உசைர் இப்னு ஜாபிர் இருக்கார்ல, இவர் தான் எதை அறிவிக்கிறாரு, உவைசுல் கர்ணியை பற்றி போட்டு கதையும் விடுறாரு. ஆனால் என்ன செய்கிறாருன்னா, இவரே அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வருது, கானபில் கூஃபத்து ரஜுலுன், கூஃபாவில் ஒரு மனிதர் இருந்தார், எத்த கல்லமை பி கலாமின், சில வார்த்தைகளை பேசுவார், ஒலா அஸ்மோ அதன் எத்த கல்லம் பிகி, அந்த மாதிரி பேசி ஒரு ஆள் எனக்கு காணவில்லை. இப்போ பக்கத்து அவரை காணாமல் போச்சு, எங்கேன்னு தேடி போய் விசாரித்தேன், அவர் தான் உவைசுன்னு சொன்னாங்கங்கிறார். இவர் தான் உவைஸை பற்றி ஏற்கனவே சொன்ன ஒரு ஆள்.
இவரே சொல்கிறாரு, கூஃபாவில் ஒரு ஆள் இருந்தார், புதுசாக பார்க்குற மாதிரி, திடீர்னு காணா, அவர் யாருன்னு கேட்டேன், ஒய்சுன்னு எனக்கு சொன்னாங்க அப்படின்னு இந்த உசைர் இப்னு ஜாபீர் என்பவரே சொல்கிறாருன்னு கேட்டால் இதில் என்ன இருக்கிறது? இதில் ஒரு இட்டுக்கட்டுதலில் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துக்கிறோம். அதே மாதிரி வந்து லிசானுல் மீசானில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஓ கதுக்கான பாலு அசுஹாபினா, நமது சகாக்களில் சில பேர் யுன்கிரு கவுனஹு துன்யா, துன்யாவில் இப்படி ஒரு ஆள் இருந்ததே மறுத்திருக்கிறார்கள். ஒய்சுல் கர்ணிங்கிறதே கற்பனை பாத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஒய்சுல் கர்ணின்னு ஒரு ஆள் இருந்ததையே நமது அசஹாபுகளில் நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, யுன்கிரு கவுனஹு துன்யா, துன்யாவில் இப்படி ஒரு ஆள் இருந்ததே இல்லை, பொய்யது, ஆளே கற்பனை அப்படின்னு மறுத்தவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி லிசானுல் மீசானில் இருக்கிற பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பொதுவாக அலி அவர்களுக்கும் ஆயிஷா நாய்க்கும் நடந்த யுத்தம், அலி அவர்களுக்கும் மாவியாவுக்கும் நடந்த யுத்தம், இந்த மாதிரி யுத்தங்கள்ல எல்லாம் பொதுவாக அந்த காலத்தில் ஒரு நன்மையை நாடக்கூடிய சகாபாக்கள் சிலர் இருந்தாங்க. அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இதில் எல்லாம் நம்ம பங்கெடுக்கக்கூடாது, இது நமக்கு மார்க்கத்தில் சரியில்லைன்னு என்ன செஞ்சுறாங்க, ஒதுங்கிடுவாங்க. எப்படின்னு கேட்டால் உதாரணமாக பாருங்களேன், இப்படி கூட ஒரு குறைஞ்சபட்சம் இருக்கலை. இவர் என்னவா இருந்திருக்கலாம், அவங்க பக்கம் சரியா இவங்க பக்கம் சரியா, அது வேண்டியதில்லை, நான் இந்த ரோலுக்கு வரமாட்டப்பா அப்படின்னு சொல்லாமல் இவர் ஒரு அணி சார்ந்து நிற்கிறார். இது சரியா அது சரியான்னு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இவர் ஒரு அணியை சார்ந்து நின்று செத்திருக்கு மரணித்திருக்கிறார்னு பார்க்குறோம். புகாரியில் 7083வது ஹதீஸில் வருது, நான் வந்து எனது ஃபித்னாவுடைய இரவுகள்டா இந்த இதுதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் யுத்தம் நடந்துச்சுல்ல, அதுதான் ஃபித்னாவுடைய இரவும்பாங்க. ஃபித்னாவுடைய இரவில் வந்து நான் என் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அலிக்கு சப்போர்ட்டாக நான் புறப்பட்ட உடனே ஃபஸ்தக் பலனி அபுபக்ராங்கிற ஒரு சஹாபி என்னை வந்து சந்திக்கிறாரு, எதிர்கொண்டவர் கேட்டார், ஐன துரிது, எங்கே போகிற கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறார், உரீது நுஸ்ரத்தை இப்னு அம்மி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சித்தப்பா மகன் அலி, அவருக்கு உதவி செய்ய போயிட்டு இருக்கிறேன். அதாவது போரில் போய் அலிக்கு சப்போர்ட்டாக ஆயுதம் தரித்து அவர் என்ன செய்கிறாரு, நானும் அலியோட போய் சேர போகிறேன்னு போகிறார். அப்போ அபூபக்கரா சொல்கிறாங்க, இதா தவாஜகல் முஸ்லிமானி பி செய்பிஹிமா, இரு முஸ்லீம்கள் தங்கள் வாள்களால் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொண்டார்களே ஆனால் இப்போ கிலாகுமா மின் அகலினார், ரெண்டு பேர் நரகவாசி போவாத, அங்கிட்டும் போவாத. அப்படி சஹாபாக்கள் இருந்து இப்படி கூட ஒரு ரோல் பண்ணலையே. ஒய்சுல் கர்ணி என்பவர் வந்து அபூபக்கராங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் ஆயுதம் தரித்து போகும்பொழுது எங்கேப்பா போகிறேன், அலிக்கு உதவி செய்ய போகிறேன், போவாத, ரெண்டு பேர் முஸ்லீமுக்கு முஸ்லீம் யுத்தம் பண்ணுறாங்க, நீ எதில் சேர்ந்தாலும் ரெண்டு பேர் நரகவாசி, நீ ரெண்டுக்கும் போவாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக புகாரியில் 7080 இப்படி நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் அந்த ஃபித்னாவில் ரோல் கிடையாது, அதில் ஒதுங்கி இருந்த பல சஹாபாக்கள் இருந்தாங்க. அதே மாதிரி படத்தை என்னென்னு கேட்டால், இதில் உள்ள மெசேஜுக்கு பதில் சொல்கிறாங்களாம். என்ன மெசேஜ், நீங்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருதில்ல, இப்படி சொல்லியிருப்பாங்களா நம்ம கேட்டோம். ஏன் சொன்னோம்னு கேட்டால், ஒரு மனிதரை பார்த்து துவா செய்யுங்கள் என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து துவா செய்யுங்க அப்படின்னு சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் இவர் கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படி ஒருத்தரை நிறுத்துவதற்கு மார்க்கத்தில் உண்டா? அப்படி செஞ்சிட்டிங்கன்னா அவர் முடிஞ்சு போச்சுங்க, அவர் என்ன சொன்னாலும் சரின்னு ஆயிருமுங்க. இதில் என்ன ஆயிரும்னு கேட்டால், ரசூலுடைய தரஜாவில் போயிடும். இவர் பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆள்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற ஒரு நிலைமை வந்து விடுமே. அப்படிங்கிறத கேட்டோம்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா பதில்லாம் என்ன பதிலுங்கிறீங்க, இதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்ச பதில் இல்லை. இதெல்லாம் இந்த ஒய்சுல் கர்ணி ஹதீஸை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி கிதாபுகளில் எழுதி வச்சதை வச்சு எரும மாட்டு ஆய்வு பண்ணும்போது செஞ்சாங்களா, கால்நடைன்னு தேடி பார்த்து அந்த ஹதீஸையெல்லாம் தேடி எடுத்த மாதிரி இதை உட்காந்து தேடி எடுத்துருக்குறாங்க. என்னது, ஜனாசாவில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் சகோதரருக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள், நஜாசிக்கு சொன்னார்கள் பாவ மன்னிப்பு தேடு தப்பா, பாவ மன்னிப்பு தேட தப்புன்னு நம்ம சொன்னோம். அன்னைக்கு ஒய்சுல் கர்ணி பேசும் பொழுது பாவ மன்னிப்பு தேடலாம், எப்படி தேடனே, எல்லாரும் தேடுங்கும் போது அதில் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளுக்கு இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். என்னுடைய இதை ஏற்றுக்கொள்வான்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? அவ்வளோ சஹாபாக்களும் நஜ்ஜாசிக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க. எந்த ஆளுடைய பாவ மன்னிப்பு எல்லாம் ஏற்றுக்கிறோம் தெரியாது. நீங்கள் பாவ மன்னிப்பு தேடலாமே தவிர அதில் அல்லாஹ் நாடினால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். நம்ம நம்பிக்கையில் வந்து என்ன செய்வோம், துவா செய்வோம் என்று மார்க்கத்தில் இருக்கிறது. அதை கொண்டா ஆதாரம் காட்டுறாரு. அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் மறைவாக துவா செய்கிறான்னு வைங்க, ஒரு சகோதரனுக்கு வந்து வெளியூரில் இருக்கிறான், அவனுக்காக நம்ம துவா செய்கிறோம், மலக்குகள் வந்து ஆமீன் சொல்வார்கள், பார்த்தீர்களா
ஆமாம், இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒருவர் அவர் சொன்னாரையானால் மலக்கு ஆமீன்னு சொல்லுவார்கள். அதெல்லாம் ஏற்றுக்குருவான்னா அதுக்குரிய தகுதியில் இருந்தால் ஏற்றுக்குருவான், இல்லாட்டி ஏற்றுக்கிறாம விட்டுருவான். ஏற்றுக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் கேட்குறதுவா ஏற்றுக்கொள்ளப்படும் அர்த்தமா? அப்படி அர்த்தம் கிடையாது. அதனுடைய இஹ்லாஸ், தக்குவா, அதுக்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் அதையெல்லாம் பொறுத்து தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இதை கொண்டு வந்துக்கிட்டு உவைசுல் கர்ணின்னு ஒரு ஆளை, குறிப்பிட்ட ஒரு ஆளை பற்றி சொல்கிறாங்களே, அதுக்கு கொண்டு முட்டு கொடுக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் இந்த ஹதீஸை நியாயப்படுத்துவதற்கு எழுதின செய்திகள் தான், புது கண்டுபிடிப்பு இல்லை, ஆய்வுலாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி உள்ள விஷயத்தை சொல்கிறாங்க. இதே மாதிரி பலவீனமாக இருக்கிறவர்களுடைய இதை தான் எல்லாம் ஏற்றுக்குருவான், பெருமை அடிப்பவர்களுடைய இதை ஏற்றுக்கிற மாட்டான்னு ஒரு ஹதீஸை கொண்டாந்து போட்டு, இவர் எப்படி பலவீனமாக இருந்தார் பார்த்தீங்களா? யார்? உவைசுல் கர்ணி எப்படி பலவீனமாக இருந்தார்? குறைந்த பொருளை பயன்படுத்தினார், குடிசையில் வாழ்ந்தார், இப்படியானது எல்லாம் ஏற்றுக்கொள்வான். அப்படி வாழ்ந்து எல்லாரும் ஏற்றுக்குருவானா? நம்ம கேட்ட இந்த முன்னறிவிப்புக்கு ஏற்றபடி இருக்குதான்னு தான் கேள்வி. இப்படி ஒரு நபரை பற்றி முன்னறிவிப்பு செய்ய முடியுமா? ரசூல்லா செஞ்சால் அது பேசிக்கே மாறுத. ஒரு மனிதர் இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்வதாக இருந்தால் நபிமார்களுக்கு அதில் கூட நபிமார்களுக்கு இல்லாமல் போயிடுது. நபிமார்களுக்கு அந்த அந்தஸ்து எல்லாம் கொடுத்தா கூட சிலதில் மாட்டேங்கிறான்ல. தகப்பனாருக்கு இப்ராஹிம் நபி கேட்கும்போது கேட்காதேங்கிறான்ல. முனாஃபிக்கு கேட்கும்போது எல்லாம் என்ன செய்யறான்? ரசூல்லாவுக்கு தடுக்கிறான். இஸ்தகஃபிர் லஹும் அவ் லா தஸ்தகஃபிர் லஹும் வ இன் தஸ்தகஃபிர் லஹும் 70 மர்ரா ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹ் லஹும். நீ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடாமல் போ, 70 தடவை கேட்டால் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் ரசூல்லா கேட்டாலேயே முனாஃபிக்கு. அப்போ ரசூல்லாவால் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்னு சொன்ன நபிமார்களுக்கு சில கண்டிஷனுக்கு உட்பட்டு எல்லாம் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான். இவர் அந்த இடத்துல ஒன்று நிப்பாட்டுறது எப்படி சரியாக வரும்? அப்படி நிப்பாட்டி இருந்தால் அது ஏன் பரவலை? அது ஏன் பரவுற அளவுக்கு மக்கள்கிட்ட செல்லலை? அதான் அடிப்படையான ஒரு விஷயம். இதை வந்துக்கிட்டு ஒரு மேட்டரை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? இவர் ஹதீஸை மறுக்கணுங்க, அறிவுக்கு பொருந்தலைங்கிறதுக்காக மறுக்கிறார்கள். காதியானிகள் எப்படி ஈசா நபி அற்புதத்தை மறுப்பார்களோ அப்படி மறுக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அற்புதத்தை மறுக்கிறார்களா? காதியானி குரானில் வந்தால் தான் ஏற்றுக்குருவோம், ஹதீஸில் வந்தாலும் ஏற்றுக்குருவோம். எப்போ ஏற்றுக்குருவோம்? நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிற ஹதீஸ் கலையில் உங்கள் அறிவு எங்கள் அறிவு எல்லாம் எதை சொல்லுமோ அதுக்கு ஏற்ற வகையில் உரசி பார்க்கும் பொழுது அது சரி என்று உறுதி செய்யப்பட்டால் ஏற்றுக்குருவோம். உறுதியே செய்யப்படலை, அதில் அந்த செய்தி ஆதாரமாக காட்டுறாங்க. அந்த ஹதீஸை பார்த்தீர்களா? அவர் எளிமையாக இருந்த போது ஹதீஸை நிரூபிப்பா, அப்புறம் பேசுவோம். அந்த ஹதீஸ் சரியாங்கிறதானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரியானு பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான வாதங்கள் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அதனால் அவங்களுடைய எல்லா வாதங்களுமே ஒரு ஏற்கத்தக்கதாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த இவங்க உவைசுல் கர்ணியை பற்றி சொல்கிற அந்த ஹதீஸ்லேயே இந்த உவைசுல் கர்ணி எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு சில பேர் இருந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்பார்ல, உவைசுல் கர்ணி தெரியுமாண்டு ஒரு ஆள் கிண்டல் பண்ண வரான், உவைசுல் கர்ணியை கேள்வி பண்ணிகிட்டு இருப்பாரான். அவர் உமரை சந்தித்தவுடனே அவர்கிட்ட உமர் சொல்லுவாங்க, நீ அப்படி நினைக்காதப்பா. அப்போ ஊரில் இருக்கிறாரு, எல்லாம் கிண்டல் கேலிக்குரிய பரிகாசக்குரியவராக இருந்திருக்காரு. ஏன் சட்டை போடாமல் வேட்டி கொடுத்தாமல் நிர்வாணமாக நின்றுப்பார் போல இருக்கு, கேலி பண்ணுற ஒரு ஆளாக இருந்திருக்கிறார். இப்படி எல்லாம் வர்றதுனால உவைசுல் கர்ணி என்பவர் ஒரு வரலாற்றில் வாழ்ந்தவர் என்பதிலே சந்தேகம் தெரிவிக்கிறாங்க. அதுபோக இந்த ஒரு சம்பவத்தை தவிர அதுக்கு பிறகு அவருடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷியாக்களுடைய அந்த ஒரு தாக்கத்தில் தான் அவருடைய முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தகுதி தான் இருக்கிறது. அதுபோக இந்த மாதிரி இதை வைத்துக்கொண்டு தான் சூஃபியாக்கள் மேட்டெல்லாம் உண்டாக்குறாங்க. உவைசுல் கர்ணி வைத்துக்கொண்டு அவர் துவா செய்கிற மாதிரி அந்த மகான் செய்வார், இந்த மகான் செய்வாருங்கிற பேசிக் எல்லாம் அவங்கள்ட்ட உருவானதுக்கு இது ஒரு காரணமாகவும் இருந்தது. இப்படியான ஒரு காரணத்திற்காகத்தான் நம்ம சென்னோம். இவங்க என்ன செய்யல விளங்காமல் வரலாறு இல்லைங்கிறார். ரசூல்லா சொன்னதுக்கு மேலே என்ன வரலாறு பயங்கரமாக பில்டப் பண்ணி சொல்கிறாங்க, என்ன சொன்ன விளங்கிக்கிறாங்க. இதுதான் அதற்குரிய பதில்.